ஹே ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டிருக்கிறது டைனமைட் ட்ரீம்ஸ். நாங்கள் ஸ்வீட்டி. ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளோட ட்ரீம்குள்ளே போகலாம். இந்த ட்ரீமோட ஸ்டார்டிங்லேயே இப்போது நீங்கள் தான் அம்மா அம்மா என்னடி அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரம் அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. அவள் இப்போ தான் எனக்கு கால் பண்ணா. அவள் ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கிட்டாளா. இப்போது ஏர்போர்ட்டில் இருக்கேன்னு சொன்னான். ஸோ அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சீக்கிரம் செஞ்சு வை. அம்மா இந்த அப்பா எங்கே போனார்? அவர் எங்கே தான் எங்கேயாவது வெளியே இருப்பார். போய் தேடிப்பார். சரி சரி. அப்பா 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 எங்கே இருக்க? என்னம்மா வயன்? நான் இங்கே தான் இருக்கேன். அப்பா நீ இங்கே என்ன பண்ணுற? ஏன்டா என்னாச்சு? அப்பா அக்கா ஏர்போர்ட் வந்துட்டாளா. நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா. இப்போ தான் அவன் எனக்கு கால் பண்ணி சொன்னான். எனக்கும் தெரியும். மாப்பிள்ளை எனக்கும் கால் பண்ணி சொன்னார். அப்படின்னா நீ ஏன் இன்னும் போகாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க? சீக்கிரம் சீக்கிரம் போய் அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வா போ. இருடி வயன், ஏன்டி இப்படி பறக்க வெட்டி மாதிரி பறந்துக்கிட்டே இருக்க? மாப்பிள்ளை அவராகவே வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்களாவே காரில் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களும் வரேன்னு சொன்னாங்களா? என்ன பண்ணி அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. நீ அதை கேட்டு அப்படியே அமைதியாக இருப்பியா? நம்மளோட அக்கா மாமாப்பா நம்ம தான் போய் ஏர்போர்ட்லேயே நின்று அவங்கள வெல்கம் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்கிறதுக்காக நீ அவங்கள வெல்கம் பண்ணாமல் இன்னும் இங்கேயே இருக்க. சீக்கிரம் வா, நம்மளாவது 2 பேரும் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரலாம். இருடி, அவங்களே வந்துடுவாங்க. நீ போய் வீட்டில் வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருப்போ. போங்கப்பா, உங்ககிட்ட பேசுறது பேஸ்ட்டு. அப்படி மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இப்போ நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போகிறீங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளேயே உங்களோட பாட்டி தான் உட்காந்துருக்காங்க. ஏன்டி வயனே, எதுக்குடி இப்போ காலையில் எந்திரிச்சிட்டு சுடுதண்ணியை காலில் ஊற்றுற மாதிரி பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கிற? ஏய் கிழவி, உனக்கு என்ன வந்துச்சு? நான் எதுக்காக இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியும்டி, இருந்தாலும் இப்படியா வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்க கூட நிம்மதியாக இருக்க விடாமல் எல்லாரையும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க? அவங்கள சொல்கிற நேரம் நீ ஏன் ஏதாவது எடுத்து பண்ணலாம்ல? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பவுமானம் ஆகாதுடி. ஹேய் கிளவி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ. இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன் உன்னை பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். நீ குடிக்கிற காஃபியில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதிகமாக போட்டு உன்னை கொலை பண்ணிடுவ பார்த்துக்க. நீ செஞ்சாலும் செய்வ, ஏன் பண்ண மாட்டா? வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவளுக்கு இவ்வளவு கௌரவம். ஏய், உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், சும்மா சும்மா அக்கா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வேற ஒருத்தனை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லக்கூடாதுன்னு. உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா பாட்டி? இங்கே பாரு, அவங்களே ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்படி இருக்கப்போ உன் திருவாயை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு அமைதியாக இரு. உனக்கு புண்ணியமாக போகும். சத்தத்துக்கப்புறம் நீ சொர்க்கத்துக்கு போவியாம்மா. தயவு செஞ்சு அதே இதையும் எதுவும் சொல்லி அக்கா வந்ததுக்கப்புறம் அவன் மனசு நோக்கடிச்சிடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ போடி. சும்மா வந்துட்டா எனக்கே வியாக்கானு சொல்கிறதுக்கு. சிறு கிழவி, அக்கா வந்துட்டு திரும்ப ஊருக்கு போகட்டும், அதுக்கப்புறம் உன்னை தலையில் கல்ல தூக்கி போட்டு சாவடிக்கிறேன் பாரு. அப்படிங்கிற தான் சொல்லிக்கிட்டு இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்படி உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்களோட பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு இப்போ உங்களோட ஃபோனு தான் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அதில் உங்களோட அக்காவுக்கு பிறந்த 2 குழந்தைங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது. அந்த 2 குழந்தைங்களோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காங்க என் குட்டி தங்கங்க. உங்களையே நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஐயோ சீக்கிரம் அக்கா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற தான் நினச்சிக்கிட்டே அந்த ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. சொல்லு கோபி, என்னாச்சு? என்னாச்சா? ஏய், நீ இன்னைக்கு என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்த. நான் அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ என்னடனா இன்னும் வராமல் இருக்க? ஐயோ சாரி 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 ஹோபி, நான் கிட்ட இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்தே போயிட்டேன். இது என்னது? உனக்கு தான் என் அக்காவை நல்லா தெரியும்ல.
ம். ஆமா. அவங்க இன்னைக்கு கொரியாலருந்து இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வராங்க. என்ன? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அக்காவா? ம். ஆமா. அவ தான் இப்போ எங்க வீட்டுக்கு வரா. அதுவும் அவங்க ஃபேமிலியோட. ஃபேமிலியோடன்னா, அவங்க குடும்பமேவா? ம். ஆமா. என்னோட அக்கா, என் மாமா, அதுக்கப்புறம் என் அக்காவோட 2 பசங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு எங்களோட வீட்டுக்கு வராங்க. என்னடி சொல்ற? நிஜமாவா? உன் அக்கா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம், உன்னோட அப்பாவும், அம்மாவும் அவள ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. அப்புறம் எப்படி இப்போ ஏத்துக்கிட்டாங்க? டேய்! அதெல்லாம் காலங்காலமா எல்லா பொண்ணுங்களோட அப்பாவும், பொண்ணு ஓடி போயிட்டதுக்கப்புறம் சொல்ற டயலாக் தான். அதுவே நாட்கள் போக போக அந்த பொண்ணுங்களுக்கு குழந்தையெல்லாம் பொறந்துருச்சுன்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப அவங்கள ஏத்துக்குவாங்கடா. அந்த மாரி தான் இங்கேயும். என் அக்காவுக்கு இப்போ குழந்தையெல்லாம் பொறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால, அவங்களும் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதுவும் இல்லாம நானும் என் அக்காகிட்ட பேசினேன். ஃபர்ஸ்ட் அவளும் இங்க வரமாட்டேன்னு தான் சொன்னா. ஆனா நான் தான் அவகிட்ட எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி, திரும்பவும் அவள எங்க வீட்டுக்கு வர மாரி செட் பண்ணேன். ம். அப்ப இதெல்லாம் உண்மைதானா? ம். ஆமா. அப்படின்னா நீ இன்னைக்கு வரமாட்ட. அப்படிதானே? ஆம். இல்ல அபி. நான் இப்போ வர முடியாது. நம்ம வேணா ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஈவினிங் அந்த குளக்கரை இருக்குல்ல, அந்த குளக்கரைக்கிட்ட வந்துரு. நாம 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம். ஆ? ஏன்? இப்போ என்னாச்சு? ஆ? அம் இல்ல அபி. என் அக்கா இப்போ தான் எனக்கு கால் பண்ணி சொன்னா. அவ இங்க வந்துட்டாளாம். இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. அவ எப்போ வேணாலும் வந்துருவா. அதனால என்னால வர முடியாது. ம். அம் நான் சாயங்காலமா வந்து உன்ன பார்க்குறேனே! ப்ளீஸ். ஆ? சரி ஓகே. ஈவினிங் நீ சொன்ன பிளேஸ்லயே நான் வெயிட் பண்றேன். ம். மறக்காம வந்துடு. சரியா? நான் உன்கிட்ட ஒண்ணு குடுக்கணும். குடுக்கணுமா? என்னது? ஆ, அது சர்ப்ரைஸ். நீ ஈவினிங் வா. நான் உனக்கு காட்டுறேன். ம். சரி ஓகே. அப்பன்னா நான் ஈவினிங் வரேன். ஓகேவா? ம். சரி. சரி ஓகே. பாய். அவ்வளோதானா? ம். வேற என்ன? ஆ, ஐ லவ் யூ. மீ டூ. சரி ஓகேடி. நீ சாயங்காலம் வந்துரு. சரியா? சரிடா. பாய். அப்படிங்கும்போது தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்து கரெக்ட்டா உங்க வீட்டுக்கு காரோட ஹார்ன் சவுண்டு கேட்குது. அப்ப அந்த சவுண்ட் கேட்டதும், "ஹ ஹபி என் அக்கா வந்துட்டான்னு நெனைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். பை." அப்படிங்கும்போது அப்ப அவங்க ஃபோன கட் பண்ணிட்டு, இப்ப வேக வேகமா உங்கள ரூம விட்டு இப்ப ஸ்டெப்ஸ் வழியா கீழ இறங்கி, உங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வரீங்க. இப்ப வந்து பார்த்தா, உங்களோட அக்கா தான் கையில ஒரு குழந்தைய வச்சிருக்கா. அண்ட் கூடவே இன்னொரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு வயசு 3 வயசு 4 வயசு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். இப்ப நீங்க அவங்கள பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷமாயிட்டு, இப்போ வேகமா போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த குட்டி செல்லத்த தான் தூக்கிக்கிறீங்க. "டேய் செல்லம், எப்படி இருக்க? ஆ, நான் தானே உன்னோட சித்தி. இங்க பாரு, என்ன பாரு." அப்படிங்கிற மாரி தான் அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. "ஆ, அக்கா, தம்பி பார்க்க உங்கள மாரியே இருக்கான்க்கா. உங்கள மாரியே முகஜாடை இருக்கு." "ம், அப்படியா?" ஆமா. எங்கே சாரா குட்டிய காட்டுங்க பாப்போம். டேய் குட்டி தங்கம், என்னடா பார்க்குறீங்க? ஆ, நான் தான் உங்க சித்தி. வாங்க வாங்க, என்கிட்ட வாங்க. அப்பா, இந்த தம்பிய கொஞ்சம் பிடிங்களேன். அப்படிங்கிற மாரி எங்க அப்பா கிட்ட என் தம்பிய குடுத்துட்டு, இப்போ நீங்க உங்களோட அக்கா கையில இருக்க அந்த குட்டி பொண்ண அப்படியே வாங்கிக்கிறீங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு வயசு 1லேருந்து 2க்குள்ள இருக்கும். ஹே! வாங்க 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 வாங்க. சாரா செல்லம், எப்படி இருக்கீங்க? ஆ, நான் தான் உங்க சித்தி. இங்க பாருங்க, என்ன பாருங்க. அப்படிங்கிற மாரி தான் கொஞ்சிக்கிட்டே, இப்போ நீங்களும் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து இப்போ ஜேகேவும் வராரு. ஆ, அ மாமா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ட்ராவல் எல்லாம் ஓகே தானே? ம். ஓகே தான் ஒயின். எந்த பிரச்சனையும் இல்ல. ம். சரி ஓகே. அக்கா, நீ எப்படி இருக்க? உனக்கும் எல்லாமே ஓகே தானே? எனக்கும் ஓகே தான்டி. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி ஓகே. அம் அம்மா,
சின்னம்மா நின்று பார்த்துக்கிட்டே இருக்க. சீக்கிரம் அவங்களுக்கு ஆரத்தி எடு. எவ்வளோ மணி நேரம் இங்கே வெளியே வெயிட் பண்ணுவாங்க? ஆ அப்படிங்கிற தான் நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் உங்களோட அம்மாவும் அவங்களுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்துட்டு இப்போ உள்ளே போக சொல்கிறாங்க. அண்ட் நீங்களும் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. டேடி செல்லம் செல்லம் இங்கே பாருங்க. அக்கா உன்னோட ரூம் மேலே இருக்குல்ல, அந்த ரூம் தான். நான் உனக்காக அந்த ரூமை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோ. ம் ம் சரிடி. அப்படிங்க மாதிரி உங்கள் அக்கா சொல்லிக்கிட்டு இப்போ உங்களோட அப்பாவை பார்க்குறாரு. அப்பா சாரிப்பா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. அப்படி மாதிரி சொல்லிட்டு உங்களோட அப்பா காலில் விழுறா. ஆனால் உங்களோட அப்பாவுமே ஒரு மாதிரி கண்கலங்கிட்டு உங்களோட அக்காவை அப்படியே அப் பண்ணிக்கிறாரு. பரவாயில்ல விடுமா, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி நினச்சும் பேசியும் எதுவும் ஆக போகிறதில்ல. ம் நீயுமே எதை பற்றியும் கவலைப்படாத. ஆ ஆ, நீயுமே உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிற மட்டும் வழியை மட்டும் பாரு. ஆம், மாமா அப்படியே என்னையே மன்னிச்சிடுங்க. ஆ, இல்லை மாப்பிள்ள, பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு, விடுங்க. என் பொண்ணு உங்களை காதலிக்கிறேன்னு அப்போவே சொன்னப்போ நான் உங்கள் கிட்ட பேசி உங்களுக்கு அப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. பரவாயில்ல விடுங்க. என் பொண்ணு அவளுக்கு பிடிச்சவங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்கா. ம் அதுவும் இல்லாமல் அவளை பார்க்கும்போதே தெரியுது இப்போ அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு. ஒரு வேளை நான் ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட அவள் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பானான்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. இன்னும் சொல்லப்போனால் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், என் பொண்ணை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டதுக்கு. ஐயோ மாமா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுகிறீங்க? ஆ உங்கள் பொண்ணு என்னை நம்பி வந்திருக்கா. அப்போது அவளை நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் அது என்னோட கடமையும் கூட. அதைத்தான் நான் செஞ்சேன். இதில் பெருமையாக பாராட்டி சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை மாமா. பரமாத மாப்பிள்ள, நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக கூட நடந்துக்கிறீங்க. நிஜமாலுமே நீங்கள் ரொம்ப கிரேட் தான். அப்படி மாதிரி பேசிட்டு இருக்கவே எங்களோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அத்தை சின்ன நீங்களும் மன்னிச்சிடுங்க. அ ஐயோ மாப்பிள்ள, இதில் நாங்களும் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்னோட அப்பாவே உங்களை மன்னிச்சிட்டாரு. அப்படி இருக்கப்போ நான் உங்கள் மேலே கோவப்படுறதுல எந்த ஒரு நியாயமும் இருக்காது. ம் இருந்தாலும் அத்தை, நாங்கள் பண்ணது தப்பு தான். அதுக்காக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம். பரவாயில்ல விடுங்க. அதான் இப்போ நீங்கள் திரும்பவும் நம்மளோட வீட்டுக்கு வந்து ஒன்று சேர்ந்துட்டீங்கள, அப்புறம் என்ன? அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். என்ன எவ்வளோ மணி நேரம் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்க? ஏன்டி யோனே, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் முதல் வாட்டி நம்ம வீட்டுக்கு வர, அப்படி வீட்டுக்கு வரவ பெற்றவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற கூட அறிவு இல்லையாடி உனக்கு? அப்படிங்க மாதிரி உங்கள் பாட்டி கேட்க, சரி இப்போ நீங்களும் உங்களோட பாட்டி அப்படியே ஒரு மாதிரி ஓரக்கண்ணை முறைச்சி பார்க்குறீங்க. கிழவி, சும்மா இருக்க மாட்டியடி நீ? அப்படிங்க மாதிரி தான் இப்போது உங்கள் பாட்டி பார்க்குறீங்க. இப்போ உங்களோட அக்காவும் ஐயோ மன்னிச்சிடுங்க பாட்டி, நாங்கள் மறந்துட்டோம். அம்மா அப்பா, நீங்கள் 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அவங்களும் அவங்க 2 பேர்த்த ஆசீர்வாதம் வாங்குறாங்க, சாரி பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே உங்களோட பாட்டிக்கிட்ட போகும்போது நல்லா இருங்க, ஏதோ உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா நாங்கள் எதுக்காக இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கணும்? அதுவும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நம்மளே கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ சாரி பாட்டி, நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. சரி விடு. ஏப்பா தம்பி, உங்கள் வீட்டில் உங்களோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்களா? அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆ ஏன் அவங்க கூட வரலையாக்கா? இல்லை பாட்டிம்மா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்களால ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் அவங்கள கூட்டிட்டு வரல. அதனால் என்ன, அவங்க இன்னொரு வாட்டி இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க.
நெசமா தான் சொல்றியா? இல்ல அவங்களுக்கும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கலையா? ஆ? ஏய் கிழவி! வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? உன்கிட்ட நான் அப்பவே என்ன சொன்னேன்? ஆ? அப்படி மேல கத்திக்கிட்டு உங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு உன்னோட பாட்டியோட காலை அப்படியே ஒரு மாரி மிதிக்கிறீங்க. ஐயோ! ஏன்டி என் கால போட்டு மிதிக்கிற? ஏற்கனவே எனக்கு கால் வலி. இதில இவ வேற. அ மாமா நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வயசானவங்கல்ல. அதனால தான். நீங்க நீங்க போங்க மாமா. நீங்க போய் உங்களோட ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்கல்ல. அதனால டயர்டா இருக்கும். நீங்க போங்க மாமா. நான் நான் பார்த்துக்கிறேன். அப்படி மட்டும் சொல்லி இப்போ நீங்களும் ஜேகேவ அவரோட ரூமுக்கு போ சொல்றீங்க. ஆ அக்கா நீயும் போ. இந்தா குழந்த. இவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கீழ வா. அம்மா உனக்காக எல்லா டிஷ்ஷும் பண்ணி வச்சிருக்காங்க. அது உனக்கு பிடிச்சது. நீ குளிச்சுட்டு வந்தேன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரிடி. ஏங்க ம் வாங்க போலாம். அப்படி மேலே சொல்லிட்டு உங்களோட அக்காவும் இப்போ அவளோட ரூமுக்கு போறா. நீங்களும் ஜேகே கிட்ட அந்த பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொடுங்க மாமா நான் கொண்டு வரேன். இல்லை பரவாயில்ல மாவன் நானே கொண்டு போகிறேன். இது ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் இல்லை. இல்லை இல்லை பரவாயில்ல. எவ்வளோத்த தான் நீங்களும் கொண்டு போவீங்க? எங்கேருந்து மேலே ஸ்டெப்ஸ் வரைக்கும் தானே. நான் கொண்டு வரேன் கொடுங்க. அப்படிமா தான் நீங்களே வாண்டடாக வாங்கிட்டு அவளோட ரூமுக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க. அக்கா சீக்கிரம் குளிச்சுட்டு வா சாப்பிட்லாம். மாமா நீங்களும் தான். அம்மா உங்களுக்கு பிடிச்சதும் அக்கா கிட்ட கேட்டு சமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கீழே வாங்க. அப்படிமா தான் சொல்லிட்டு இப்போ நீங்களும் அந்த ரூம் விட்டு கீழே வந்துடுறீங்க. அப்படி கீழே வந்ததும் இப்போ உங்களோட பாட்டி தான் அங்கே இருக்க டைனிங் டேபிள் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நீங்களும் உங்களோட பாட்டியை பார்த்துட்டு தெரியாமல் கிட்ட போயிட்டு உங்களோட பாட்டியோட காதை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி திருகுறீங்க. ஹே கிளவி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அங்கே இங்கேருந்து போகிற வரைக்கும் நீ எந்த வாயை திறக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னல. அப்படி இருக்கப்போ நீ எதுக்காக மாமா கிட்ட அந்த மாதிரி பேசுகிற? ஏய் உட்ரி வலிக்குதுடி உட்ரி காதை. நான் என்ன இப்போ தப்பாக கேட்டுட்டேன்? இல்லாததையா கேட்டுட்டேன்? இருக்கிறதானே கேட்டேன். அதுவும் இல்லாமல் உன்னோட அக்காவை நாங்கள் என்ன உருவ போட்டு சேர்த்துக்கிட்டோம்னு நினைக்கிறா? ஏதோ இந்த வீட்டில் அவள் பிறந்துட்டாளுங்கிறதுக்கோசரம் தான் அவளை நாங்கள் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நாங்கள் எதுக்கு அவளை ஏற்றுக்க போகிறோம்? ஓட்ட விட்டு ஓடி போய் அவமானத்தை தேடி தந்தவளுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? அப்படிங்க மாதிரி சொன்னது. இப்போ நீங்களும் அங்கே இருக்க ஒரு ஸ்பூன் எடுத்து கிளவி இன்னும் ஒரு வாட்டி ஏதாவது அவங்க முன்னாடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊரை சுற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த இப்போ குரவழிக்கிட்ட வச்ச இந்த ஸ்பூனை அப்படியே ஒரு இன்ச்சுக்கு உள்ள தள்ளி உன்னை பேச முடியாம ஆக்கிடுவேன். புரியுதா? புரியுடி. எம்மாடி நீ கொஞ்சம் அதை எடுக்கிறியா? எனக்கு பயமாக இருக்குது. வச்சு வச்சு அழுத்தி விட்டுறாத. நான் எதுவும் பேச மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். அப்படிங்கிறத உங்களை பாட்டி மாட்டிட்டு இருக்கீங்க. என்னதான் உங்களோட அப்பா அம்மாவுக்கு உங்களோட அக்கா திரும்பி வரது சந்தோஷமாக இருந்தாலும் உங்களோட பாட்டி மட்டும் அந்த காலத்து ஆள் அவள் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுனாலே அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. இருந்தாலும் அவங்க முழுசாலாம் உங்கள் அக்காவை வெறுக்கலை. அவங்களுக்கு 50% அவங்கள பிடிச்சிருக்கு. சின்ன வயசில் உங்களோட பாட்டி தான் உங்களோட அக்காவை வளர்த்துருந்துருப்பாங்க. அதனாலே உங்கள் பாட்டிக்கும் இப்போவும் ஜோன் மேலே கொஞ்சம் பாசம் இருக்குதான். இருந்தாலும் அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளுங்கிறதுக்கோசரம் தான் உங்கள் பாட்டி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு கீழே சாப்பிட வர நீங்களும் சாப்பிட்றதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்களும் உங்களோட அக்கா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. அக்கா தம்பி என்கிட்ட கொடு, நான் அவனுக்கு சாப்பாடு விட்றேன். அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த குட்டியை உங்கள் மடியில் உட்கார வச்சு பவுலில் இருக்க அந்த சாப்பாட்டை ஊட்டி விட்டுருக்கீங்க. இந்தாம்மா குழந்தைக்கு இந்த பாலை கொடு. சரிம்மா. அப்படி மாதிரி உங்களோட அம்மாவும் அந்த சாரா குட்டிக்கு புட்டி பால் தராங்க. அப்படியே அங்கே இருக்க எல்லா ஃபுட்ஸையுமே அவங்களோட அம்மா எல்லாருக்கும் எடுத்து வச்சுருக்காங்க. மாப்பிள்ள என்னங்க உங்களுக்கு பிடிக்குமேனு நான் ஜான் கிட்ட கேட்டு கேட்டு சமைச்சது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஆ அ சரிங்க அத்தை. நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க? ஆ அப் இதில் என்ன இருக்கு மாப்பிள்ள? நீங்கள் முதல் வாட்டி எங்களோட வீட்டுக்கு வரீங்க. அப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அசௌகரியமாக எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான். அங்கே நீங்கள் என்ன ஃபுட்டை சாப்பிடுவீங்களோ அதே ஃபுட்டை ஷோன் கிட்ட கேட்டு உங்களுக்கு சமைச்சிருக்கேன். சாப்பிடுங்க. ம் சரிங்க அத்தை. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு எனக்கு மெனக்கெட்டு பண்ணதுக்கு. ம் பரவாயில்ல மாப்பிள்ள. நீங்கள் சாப்பிடுங்க. ம் ஆம் ஜோன், நீயும் சாப்பிடுமா. குழந்தை என்கிட்ட கொடு. நான் உனக்கு பால் கொடுக்குறேன். ம் சரிம்மா. இந்தா. அப்படிமா தான் சொல்லிக்கிட்டு இப்போ அந்த குழந்தைய உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறா. அப்படி கொடுத்துட்டு இப்போ அவளும் ஃபுட் எல்லாத்தையுமே நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்களும் அந்த குழந்தைக்கு சாப்பாட்டை ஊட்டி விட்டுட்டு, அக்கா தம்பி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுறான்ல. ம் நான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் அவனை தூக்குறேன். ஆனால் அப்போ கூட என்னை பார்த்து அவன் அழுகவோ சினுங்கவோ இல்லையே. இவன் சின்ன வயசுலேருந்து எப்படி தானா? யார் கூப்பிட்டாலும் போயிடுவானா என்ன? ம், அவன் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டான். நான் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னோட ஃபோட்டோவை காட்டி இவங்க தான் உன் சித்தின்னு அப்பப்போ சொல்லுவேன். அதனாலேயே அவனுக்கு நீ யாருங்கிறது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அழாமல் இருந்திருப்பான். மற்றபடி வேற எந்த ஒரு ரீசனுக்காகவும் இருந்திருக்காது. ஓ அப்படியா? என்னோட ஜோன் செல்லத்துக்கு என்னை முன்னாடி தெரியுமா? ஆ அதனால தான் என்கிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகுறீங்களா? அப்படிமா தான் சொல்லிக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அப்படி ஊட்டிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் ஓரக்கண்ணில் அப்பப்போ உங்களோட பாட்டியை தான் பார்க்குறீங்க. உங்கள் பாட்டி ஏதாவது சொல்லிவிடுமோங்கிற மாதிரி. ஆனால் அப்படிலாம் அவங்க பாட்டி எதுவும் சொல்லலை. அவங்க பாட்டுக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தான் ஹாபியை பார்க்கறதுக்காக நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கீங்க. அண்ட் ஆல்ரெடி ஹாபியும் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சாரி ஹோபி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்ன? ஆ ம் இல்லை இல்லை, நான் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அரை மணி நேரம் ஆயிடுச்சா? பரவாயில்ல விடு. எப்படி இருக்காங்க உன்னோட அக்கா? ம் அவங்க என்ன ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்புறம் என்னோட மாமா, என் மாமா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காரு தெரியுமா? ஐயோ, இப்போ தான் புரியுது என் அக்கா ஏன் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக நம்ம நம்ம பேரண்ட்ஸை எதிர்த்துட்டு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் படிக்கிறதுல தப்பே இல்லை ஹோபி. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ அழகாக இருக்கார் தெரியுமா? எனக்கே அவரை பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படிமா தான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அதை கேட்டப்போ ஹோபியும் அப்படியே ஒரு மாதிரி முகத்தை சுருக்குறாரு. ஏய் அப்புறம் என் அக்காவோட குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்க தெரியுமா? ஆ எனக்கு அந்த குழந்தைங்கள பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தைங்களுக்கு நான் அம்மாவாக இருந்துருக்கக்கூடாதுன்னு தோணுது. ஹோபி நம்மளும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அழகான 2 குழந்தைய பெற்றுக்கலாம். ஆ ம் பெற்றுக்கலாம். ஏய் என்ன, நான் எவ்வளோ ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடனா ஏன்டா ஒருப்பா பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? ஆ நான் இப்போது சரிக்கிற மாதிரி தானே சொல்கிறேன். என்னாச்சு உனக்கு? நீ இவ்வளோ மணி நேரம் நல்லா இருந்த மாதிரி தான் நினச்சி ஏன் இப்போ திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ம் நிஜமாவா? எங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ நிஜமாவே நார்மலாக தான் இருக்கானு? எங்கே என்னை பார்த்து சொல்லு, என் முகத்தை பார்த்து சொல்லு. அப்படின் மேலே சொல்லிக்கிட்டே நீங்களும் உங்களோட கையை வச்சு ஹோபியோட முகத்தை உங்களை பார்த்த மாதிரி திருப்புறீங்க. இப்போ அவரும் உங்களோட முகத்தை பார்த்துட்டு ம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன ஆச்சு உனக்கு? ஆ ஏன் இப்போது ஒரு மாதிரி நடந்துக்கிட்ட? ம் என்ன வயன்? நான் உனக்காக இங்கே எவ்வளோ மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ அப்படி நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்கிட்ட வந்து உன்னோட மாமா அவ்வளோ அழகாக இருக்காரு, அவங்களோட குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்ததுலேருந்து என்கிட்ட புராணம் பாடிக்கிட்டே இருக்க. அப்படி இருக்கப்போ எனக்கு கொஞ்சம் காண்டாகாதா என்ன? ம் ஓ இதான் ரீசனா? என் மாமா பார்க்க அழகாக இருக்காருன்னு சொன்னதுனால உனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கா? ம்
பொறாமையா? பொறாமல்லாம் எனக்கு இல்லையே. ம் எனக்கு என்ன குறை? நானும் பார்க்க அழகாக தானே இருக்கேன். அப்படி அழகாக இருக்கிறதுனால தானே நீ என்ன லவ் பண்ணுற? ம் ஆமாம், நீ பார்க்க அழகாக தான் இருக்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் என் மாமா அளவுக்கு நீ அழகா இல்லை. ம் சே பொடி. அப்படின்னா நீ போய் உன் மாமியை கல்யாணம் பண்ணிக்க. அது ஒரு ரெண்டாம் தரமா? உன் அக்கா தானே, அதனால் கண்டிப்பாக அவளும் ஒத்துக்குவா. ஓபி, ஏன் இப்படி பேசுகிற? ஆ எனக்கு நீ இருக்கும்போது நான் இதுக்கு போய் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்? என் மாமா அழகாக இருக்காரு தான், ஆனால் அவர் உன் அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன்லாம் கிடையாது. என் மாமா உன்னை விட அழகாக இருந்தாலும் உன் அளவுக்கு அறிவானவர்கள்லாம் கிடையாது. நீ ரொம்ப ஸ்மார்ட் கோபி. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உன்னோட அந்த ஸ்மார்ட்னஸ் தான். அதனால தான் நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ புரியுதா? ம் ம் ஏதோ சொல்லி அப்படியே என்னை சமாளிக்க பார்க்குறா இல்லை? இல்லைடா, என்ன நீ எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா. சிப்போ. சரி விடு, இனிமேல் இதை பற்றி பேச வேண்டாம். நீ எதுக்கு இங்கே வர சொன்ன? அதுவும் இல்லாமல் ஃபோன் பேசும்போது ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன. என்ன சர்ப்ரைஸ் அது? சீக்கிரம் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு காட்டு. அப்படிங்கும்போது அப்போ எக்ஸைட்டிங்காக கேட்குறீங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் அந்த சர்ப்ரைஸ் உனக்கு காட்டிடுவேன்னா என்ன? அப்புறம் வேற எப்போ காட்டுவேன்? என்னால் இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. உனக்கு தான் தெரியும்ல, என் அக்கா ஊர்லேருந்து வந்திருக்கா. நானே என் வீட்டிலேருந்து வர முடியாமல் எப்படியோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக என்னோட அப்பா என்னை தேடிக்கிட்டு வந்துடுவார். ஸோ அதனால் சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லு, என்கிட்ட விளையாடாத. ம் ம் சரி ஓகே. கண்ணை மூடு. ஏன் மூடுன்னு சொல்கிறேன்ல. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஹோபி, என்ன சர்ப்ரைஸ் அது? சீக்கிரம். என்னால் ரொம்ப நேரம் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியல. சீக்கிரம் அது என்ன சர்ப்ரைஸ்னு காட்டு. இருடி, ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அமைதியாக உன்னால் உட்கார முடியாதா என்ன? அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ அவரும் உங்களோட கழுத்தில் கையை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அதை ஃபீல் ஆனதும் இப்போ உங்களோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ ஹோபி தான் உங்களுக்கு ஏதோ கழுத்தில் செயின் மாதிரி மாட்டி விட்டுட்ருக்காரு. நீங்களும் அதை பார்த்துட்டு ஹோபி, என்ன இது? நீ ஆசைப்பட்ட அந்த செயின். என்ன அந்த செயினா? ஆமாம், ஆனால் இது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமாம், இதை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட இது எவ்வளோ பணம்? சம்பாதிச்சேன். சம்பாதிச்சியா? ஆமாம். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்ட் டைமாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி இந்த செயினை உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இப்போ அந்த செயினை உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த செயினை நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு சாரி பார்த்து என்கிட்ட கேட்டப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ அந்த செயின் மேலே எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு. அதனால தான் இந்த செயினை உனக்கு நான் அப்போது கிஃப்ட் பண்ணேன். நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படிங்க மாதிரி தான் இப்போ ஹோபி உங்களை பார்த்து கேட்குறாரு. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹோபி அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஹோபி, தேங்க்யூ ஸோ மச். வாழ்நாளில் இந்த கிஃப்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிஃப்ட்டை எனக்கு வாங்கியிருக்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ நீங்களும் ஹோபியோட கன்னத்தில் அப்படி ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. கன்னத்தில் தான் கொடுப்பியா என்ன? இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு இன்னும் நேரம் வரல. நேரம் வந்ததுக்கப்புறமா தானாக உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஓ அப்படியா? சரி ஓகே, நீ நேரம் வர வரைக்கும் வேணா வெயிட் பண்ணு. நான் வேணா இப்போது ஒரு ட்ரையல் பார்த்துக்கிட்டுமா? அப்படிமா தான் கேட்டுட்டு பக்கத்தில் அப்படியே நெருங்கி வரான். உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை, ஒழுங்காக இருந்துக்கோ. தேவையில்லாமல் எங்கிட்ட ஒன்று பண்ணிகிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நான் பிரேக்கப் பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. என்னடி கிஸ் பண்ண வந்ததுக்கெல்லாமா பிரேக்கப் பண்ணுவேன்? இது என்ன அவ்வளோ பெரிய கொலை குத்தமா? எல்லாரும் பண்ணுறது தானே. எல்லாரும் பண்ணுறது தான், ஆனால் நீ என்கிட்ட பண்ணக்கூடாது. நான் எப்போ சொல்கிறனோ அப்போ தான் நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும். ஓ இப்போவே நீ என்ன
கண்ட்ரோல் பண்ணுறியா? ம் அப்படி கூட வச்சுக்கோ. இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லாம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆ ஆ அதெல்லாம் அப்புறம் கவனிச்சுப்பியாம்மா. சரி இப்போ நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அப்படிமா தான் எந்திரிக்கிறீங்க? ஏய் இருடி, இப்போ தானடி வந்த, அதுக்குள்ளே கிளம்புற மாதிரி சொல்கிற? இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. எதுக்கு இப்போ அதுக்குள்ளே கிளம்பி போகிற? ம் என்ன விளையாடுற நீ? நான் வந்து அரை மணி நேரம் மேலே ஆச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டிலேருந்து நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற மாதிரி போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எவ்வளோ மணி நேரம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததே பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் என் அக்கா வேற ஊர்லேருந்து வந்திருக்கா. அதனாலேயே என்னால் அவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ம் ஆமாம், உன் அக்கா கிட்ட நம்மளோட லவ் மேட்டரை பற்றி எடுத்து சொல்கிற அப்படின்னு மாதிரி சொன்னியே, என்ன எடுத்து சொல்லிட்டியா? ம் இன்னும் இல்லை ஹபி. இனிமேல் தான் அவங்கக்கிட்ட நம்மளோட லவ் மேட்டரை பற்றி எடுத்து சொல்லணும். அப்படியா? அவங்க ஒத்துப்பாங்களாடி? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன் பயப்படுற? அதெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் அவங்கள வச்சு தான் நம்மளோட லவ் மேட்டரை பற்றி வீட்டில் எடுத்து பேசலான் இருக்கேன். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள வச்சு எடுத்து பேசுகிறத விட நீயாவே எடுத்து பேசிடலாம்ல. ஏன்? இல்லை, உன் அக்காவை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க நம்மளோட லவ்க்கு ரெட் சிக்னல் காட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதான் ஒன்றும் கவலைப்படாத. என் அக்காவும் அப்படி பண்ண மாட்டான். அதுவும் இல்லாமல் என் அக்கா சின்ன வயசுலேருந்து நான் என்ன கேட்டாலும் அதை எனக்கு கொடுத்து தான் அவளுக்கு பழக்கம். இன்க்ளூடிங் அது அவளோட பொருளாக இருந்தாலும் சரி, அதை எனக்கு விட்டு கொடுத்துருவா. அதனாலேயே எனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது என் அக்கா கிட்ட பேசி நம்மளோட லவ் மேட்டர் வீட்டில் எடுத்து சொல்லிவிட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு தான் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, பக்கு புக்குன்னு. ஏன் பயப்படுற? அதெல்லாம் எதுவும் ஆகாது. இல்லை, ஒருவேளை உன்னோட சிஸ்டர் நம்மளோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலனா என்ன பண்ணுறது? ஹே, அதான் நான் சொல்கிறேன்ல, அவள் ஒத்துப்பாடா. என் அப்பா அம்மா வேணா என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் என் சிஸ்டர் அப்படி கிடையாது. நான் அவன்கிட்ட ஹெல்ப் பண்ணி போய் எதாவது கேட்டு நின்னா அவள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு வேளை என் அப்பா அம்மா பேசியும், என் சிஸ்டர் பேசியும் என் அப்பா அம்மா என் மேரேஜ்க்கு ஒத்துக்கலன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்மளும் நம்மளோட அக்கா மாதிரி ஓடி போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பிளானோடு தான் சுற்றிட்டுருக்க. ஆமாம், அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் பிளான் போட்டு தானே ஆகணும். ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதும் சரி தான். சரி, ஓகே, நீ வீட்டுக்கு போயிட்டு உன் அக்கா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி எடுத்து பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு. சரியா? சரி சரி, நான் இப்போ கிளம்புறேன். நீயும் பார்த்து வீட்டுக்கு போ, சரியா? சரிடி, பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரிடா, நான் போய்க்கிறேன், நீ பார்த்துக்கோ. அப்படி மேலே சொல்லிக்கிட்டு இப்போ நீங்களும் உங்களோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிருந்திருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்கள் தான் உங்களோட அக்காவோட பெட்ரூமில் உங்களோட அக்கா கூட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களோட அக்காவுமே சாராவை அப்படியே ஃபீட் பண்ணி தூங்க வச்சிட்ருக்காங்க. நீங்களும் உங்களோட அக்கா கிட்ட, அக்கா, நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். மாமா எப்படி உன்னை பார்த்துக்கிறாரு? நல்லா பார்த்துக்கிறாரா? ஏண்டி எப்படி கேட்குற? இல்லைக்கா, நான் அவர் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன். அவர் ஒரு மாதிரி கூச்ச சுபாவம் இருக்கிற மாதிரியே இருக்காரே. சரியா என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாரு. அதான் கேட்குறேன். அவர் ரொம்ப ஷை டைப்போ? சேச்சே, அவர் அப்பெல்லாம் கிடையாதுடி. அவருக்கு இது புது இடம்ல, அதனால் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகியிருந்திருக்கும். அதனால தான் அப்படி இருக்கார். இன்னும் 2-3 நாள் போச்சுன்னா அவரும் கூட நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஓ, அப்படியா? ஆமாம், நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் மாமாவோட அப்பா அம்மாலாம் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாக்கா? அவங்களாம் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன சொல்லப்போனால் என்னோட மாமியெல்லாம் என்னை
தாங்குன்னு தாங்குனாங்க. தெரியுமா உனக்கு? நிஜமாவா? ஆமாம். அவங்களுக்கெல்லாம் நான் வீட்டை விட்டு ஓடி வந்து ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமாவே அவங்களுக்கு தெரியல. என்ன சொல்லப்போனால் அவங்களுக்கு சந்தோஷம்தான். அதனாலே என்ன ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. பரவாயில்லையே, நல்ல குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டு போயிருக்க போல. ம் எனக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சா நல்லாயிருக்கும். உன்ன மாதிரி ஒரு அழகான புருஷன், அழகான 2 குழந்தைங்க, இந்த மாதிரி எனக்கும் கிடைச்சா நானே என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அப்படி மாதிரி தான் இப்போ நீங்களும் நினச்சிக்கிட்டு உங்களோட அந்த ஃப்யூச்சர் லைஃப்பை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட அக்காவும் உங்களை பார்த்துக்கிட்டு, சரி வயன், நீ இன்னும் என்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி சொன்ன. என்னது? அக்கா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நான் இதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணுன்ட்டே இருந்தேன். என்கிட்ட வா அப்படிங்க சொல்லிக்கிட்டு இப்போ நீங்களும் அக்கா பக்கத்தில் போய் இப்படி உட்காந்துக்கிட்டு உங்களோட அக்கா கையை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா நீ எனக்கு செய்வியா? என்னடி ரொம்ப ஓவரா நிலையிட? என்னாச்சு? என்ன விஷயம்? அக்கா, அது இல்லைக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். அந்த விஷயத்தை நீ எனக்கு பண்ணி கொடுக்கணும், சரியா? சரி கேளு. என்னால் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். பண்ண முடிஞ்சாவா? நீ பண்ணணும். பிகாஸ் நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. நீ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுடி. அப்போ தானடி என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதுங்கிற மாதிரி பார்க்க முடியும். அக்கா, அது 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 நான் அப்படி மாதிரி இப்போ இந்த மேட்ரை எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடியே, வயான் இங்கே கொஞ்சம் கீழே இறங்கி வாமா அப்படி மாதிரி உங்களோட அம்மா கத்துறாங்க. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு, என்னம்மா, எதுக்கு இப்போ என்னை கூப்பிடுற? இங்கே கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டு போடி அப்படி மாதிரி தான் உங்களோட அம்மாவும் ஒரு மாதிரி கோவமாக கத்துறாங்க. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, அக்கா, நீ ஒரு நிமிஷம் எங்கேயே இரு, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன். அப்படி மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இப்போ நீங்களும் அந்த ரூமை விட்டு வெளியே வரீங்க. உங்களோட அக்கா இப்போது அந்த பெட்டில் தான் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இரும்பல் வர ஆரம்பிக்குது. அதனால் இப்போ அவங்களுமே ஒரு மாதிரி கையை வச்சு இரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க இரும்பிக்கிட்டே இருக்கும்போது இப்போது அவங்களோட வாயிலிருந்து ஒரு மாதிரி எப்படியோ ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் இப்போ அவங்களுமே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இப்போ வேகமாக ஒரு துணியை எடுத்து அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி துடைக்கிறாங்க. அப்படி துடைச்சாலும் திரும்ப ஒரு மாதிரி இருமல் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ கண்டினியூஸாக ஒரு மாதிரி பிளட் வருது. அதனால் இப்போ உங்களோட அக்காவுமே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இப்போ வேகமாக அங்கே இருக்க பாத்ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க. நீங்களும் உங்களோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இப்போ திரும்பவும் உங்களோட அக்கா ரூமுக்கு தான் வரீங்க. அக்கா, எங்கே இருக்க நீ? வயன், நான் பாத்ரூமில் இருக்கேன். கொஞ்ச நேரம் இரு, நான் வரேன். சரிக்கா. அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவன் அங்கே கீழே தரையில் உட்காந்துக்கிட்டு கார் பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். டேய் செல்லக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? கார் ஓட்டி விளையாடுறீங்களா? வாங்க, நீங்களும் நாங்களும் ஒன்றா சேர்ந்து கார் ஓட்டி விளையாடலாமா? அப்படி மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இப்போ நீங்களும் அந்த ஜோன் கூட உட்காந்து கீழே காரை உருட்டி விளையாடிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் இப்போ உங்களோட அக்காவுமே பாத்ரூம் மட்டும் வெளியே வராங்க. நீங்களும் உங்களோட அக்காவை பார்க்குறீங்க. என்னாச்சுக்கா உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா என்ன உனக்கு? இல்லை வயன், அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரிக்கா. அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ நீங்கள் திரும்பவும் அந்த குட்டி பையன் கூட அப்படியே விளையாடிட்டு இருக்கீங்க. அவங்களும் அங்கே இருக்க பெட்டில் வந்து அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தையவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இப்போ உங்களை பார்க்குறாங்க. வயன், சொல்லுங்கக்கா. என்னமோ சொல்லணும்னு சொன்னியே? ஆமாக்கா, மறந்தே போயிட்டேன். இருங்க வரேன். அப்படி மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இப்போ நீங்கள் திரும்பவும் உங்களோட அக்கா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, அக்கா, நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக கேளு. அப்படி மாதிரி தான் சொல்லிட்டு இப்போ நீங்கள் திரும்பவும் அந்த டாப்பிக்கை எடுக்கிறப்போ இப்போ கரெக்டாக தூங்கிட்டு இருந்த சாரா இப்போ கண்ணை முடிச்சு அழுகுறா. இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்க மாதிரி இப்போ சலிச்சுக்கிறீங்க. உங்களோட அக்காவும் இப்போ சாராவை கையில் தூக்கிக்கிட்டு
இப்போ அந்த அழுகைய அப்படியே ஒரு மாரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அ சாராவ பார்த்து, அ "அழாதடி செல்லம், எதுக்கு அழறீங்க? ஆ இங்க பாருங்க, இங்க பாருங்க. சித்தியும் அம்மாவும் உங்க கூட தான் இருக்கோம்." அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இப்போ அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. அ "அக்கா, எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு பசிக்குதுன்னு நெனைக்கிறேன். நீ இவளுக்கு திரும்பவும் பால் குடு. அப்பதான் அவ அழுகைய நிறுத்துவா." "ம், சரி." அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ உங்களோட அக்காவும் திரும்ப சாராக்கு அப்படியே மாரி ஃபீட் பண்றாங்க. நீங்களும் உங்களோட அக்காவோட பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு, உங்களோட அக்கா ஃபீட் பண்றத அப்படியே ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆம், "அக்கா, அது வந்து நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா" அப்படிங்கிற மாரி பேசுறப்போ, இப்போ சடனா ஜேகே அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறாரு. "யோன்" அப்படிங்க மாரி கூப்பிடுறாரு. இப்போ நீங்களும் ஜேகேவ பார்க்குறீங்க. பார்த்ததும் இப்போ அந்த பெட்ட விட்டு அப்படியே ஒரு மாரி எந்திரிச்சு நின்னு, ஜேகேவ தான் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாரி அப்படியே தல குனிஞ்சுக்கிறீங்க. அ அ வ வயன் நீ இங்க என்ன பண்ற? அ இல்ல மாமா. நானும் அக்காவும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ! அப்படியா? அ சரி, சரி. நீங்க நீங்க பேசுங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணல. நான் வெளிய போறேன். ஐயய்யோ! மாமா, அ நீங்க இருங்க. நான் வெளிய போறேன். நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம இப்போ அக்கா சாராக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு இப்போ இங்க எந்த வேலையும் இல்ல. அதனால நான் இப்போ வெளிய போறேன். அ நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா. அப்படிங்கிற மாரி தான் இப்ப சொல்லிக்கிட்டு, இப்ப நீங்களும் அந்த ரூம விட்டு வேக வேகமா குடுகுடுன்னு ஓடி வந்துடுறீங்க. அண்ட் ஜேகேவும் நீங்க ஓடி போறதே அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டு, இப்ப போய் யோன பார்க்குறாரு. பார்த்தா இப்போ அவ சாராக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. அதனால இப்ப அவரும் ஷான் கிட்ட போயிட்டு அப்படியே ஒரு மாரி பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு, இப்ப அவரும் ஷான் கிட்ட ஒரு மாரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்படியே கொஞ்ச நாட்கள் போயிருக்கும். நீங்களும் உங்களோட அக்கா கிட்ட இந்த விஷயத்த எப்படியாவது எடுத்து சொல்லணும் சொல்லுங்கிற மாரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணாலும், அவ்வளோ வாட்டிக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்கள இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால இப்போ நீங்களும் உங்களோட அக்காவும் ஒரு நாள் இப்போ கோயிலுக்கு தான் போலாங்கிற மாரி டிசைட் பண்ணிட்டு, இப்போ கோயிலுக்கு வந்திருக்கீங்க. அப்படி கோயிலுக்கு வந்துட்டு, இப்போ நீங்களும் உங்களோட அக்காவும் அங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அந்த கோயில அப்படியே ஒரு மாரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கப்போ, இப்போ ஹோபியும் நீங்க இருக்க அதே கோயில்ல தான் உங்க பின்னாடி அப்படியே ஒரு மாரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. நீங்களும் ஹோபிய பார்த்துட்டு இருப்பீங்க. ஹோபி கிட்ட "நீ இங்கேருந்து போ ப்ளீஸ். என் அக்கா பார்த்தா ஏதாவது தப்பா நினச்சுப்பா. என் பின்னாடி வராத. நானே அக்கா கிட்ட எடுத்து சொன்னதுக்கப்புறம், நீ வந்து என் அக்கா கிட்ட பேசு." அப்படிங்கிற மாரி தான் இப்போ ஹோபி கிட்ட சொல்றீங்க. ஆனா ஹோபி அதெல்லாம் எதுவும் கேட்காம, உங்கள பார்த்து "நீ கொஞ்ச நேரம் தனியா வா. நான் உன்கிட்ட பேசணும்." அப்படிங்கிற மாரி தான் உங்கள தூரத்துல நின்னே பார்த்து பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அத நோட் பண்ணாலும், அத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம, நீங்க பாட்டுக்கு உங்களோட அக்காவோட தான் அந்த கோயில அப்படியே ஒரு மாரி சுத்தி வந்துட்டுருக்கீங்க. ஹோபியும் உங்கள அப்படியே தான் ஒரு மாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அண்ணா உங்களோட அக்காவுமே அத வந்து நோட் பண்றாங்க. "வயன், என்னாச்சு? ஏன் ஒரு மாரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க? ஆ ஆ அ அக்கா, அ அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. நான் சும்மா தான் திரும்பி திரும்பி பார்த்தேன்." "சும்மாவா?" "ம். ஆமாக்கா." அப்படியுமே அத கேட்டுக்கிட்டு, இப்போ உங்களோட அக்காவும் அதே இடத்துல அப்படியே ஒரு மாரி நிக்கிறாங்க. ஹோபியும் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவரு இப்போ ஒரு பில்லருக்கு பின்னாடி தான் நின்னுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் அவருக்கு தான் உங்களோட அக்காவ பார்த்தா ஒரு மாரி பயமா இருக்கும்ல. அதனாலேயே உங்களோட அக்கா கண்ல பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் உங்கள பார்த்து பார்த்து சைட் அடிச்சு கூப்பிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அதே மாரி தான் இப்போவும் கொஞ்ச நேரம் அந்த தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு, திரும்பவும் அந்த தூண் பின்னாடி இருந்து அப்படியே ஒரு மாரி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா இப்போ உங்களோட அக்கா ஹோபிய பார்த்துடுறாங்க. இப்போ ஹோபியும் உங்களோட அக்காவ பார்த்துட்டு அப்படியே ஒரு மாரி பயந்துடுறாரு. ஐய்யய்யோ! கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி மாரி தான் இப்ப நினச்சுக்கிட்டு, இப்ப அவனும் அந்த இடத்த விட்டு ஒரு மாரி பயத்திலேயே ஓடி போயிடுறான். நீங்களும் இத எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாரி சிரிக்கிறீங்க. ஆம் "வயன், ஆ ஆம் சொல்லுங்கக்கா. ஆம் வா நம்ம கொஞ்ச நேரம் இந்த கோயில்லயே உட்காந்துட்டு அப்புறமா போலாம்." "ம் சரிங்கக்கா." அப்படி மாரி தான் சொல்லிட்டு இப்ப நீங்களும் அங்க இருக்க கோயில்ல அப்படியே ஒரு மாரி ஒரு இடத்துல போய் அப்படியே ஒரு மாரி உட்கார்றீங்க. ஒரு ஸ்டெப்ஸ் மாரி இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்களும் உங்களோட அக்கா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, அ எப்படியாவது இன்னைக்கு நம்மளோட அக்கா கிட்ட இத பத்தி சொல்லியே ஆகணும். இதுதான் நல்ல சான்ஸு. கோயில்ல வேற இருக்கோம். கண்டிப்பா அக்கா ஒத்துப்பா. அப்படிங்கிற மாரி தான் நெனச்சுக்கிட்டு, இப்ப நீங்களும் உங்க அக்காவும் முகத்த பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ உங்களோட அக்கா முகம் ஒரு மாரி வித்தியாசமா வாடி போயிருக்கு.
அதனால நீங்களும் இப்போ அதை நோட் பண்ணிட்டு, அக்கா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி சுகமாக இருக்க மாதிரி இருக்கீங்க? ஆ என்னாச்சு அப்படிங்க மாதிரி கேட்க, வயன் நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், அதை நீ செய்வியா? ஆ அ, என்னக்கா என்ன கேட்க போற? அ, எதுவாக இருந்தாலும் நீ கேளு, நான் பண்ணுறேன். இல்லை வயன், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நீ எனக்கு சத்தியம் பண்ணு, நான் சொல்கிறேன் இப்போ இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டேயும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு. ம், என்னக்கா நீ சத்தியம் கிட்டே நான் என்னென்னமோ பேசுகிற? அப்படி என்ன விஷயம்? ஏதாவது ரகசியமா? ஆ ம் ஆமாம், இது ரகசியம்தான். அதனால தான் உன்கிட்ட சத்தியம் கேட்குறேன். எனக்கு சத்தியம் பண்ணு, நான் சொல்கிற இந்த உண்மையை நீ யாருக்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு. அப்படிங்கிறத உங்களோட அக்காவும் கேட்குறாங்க. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு, இவன் என்ன இந்த மாதிரிலாம் கேட்குறா, அ, சத்தியம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு, சரி என்னவா இருந்தா என்ன, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, இப்போ நீங்களும் உங்களோட அக்கா கையில் சத்தியம் பண்ணுறீங்க. ம் சரிக்கா, நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன். நீ சொல்கிற இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இப்போ உங்களோட அக்காவும் அப்படியே ஒரு மாதிரி திரும்பவும் சைலண்ட் ஆகுறாங்க. அக்கா என்னாச்சு? சத்தியம் பண்ணா என்னன்னு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஆ வயன், என்ன மன்னிச்சிருடி. நான் உன்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிறதான் ஒரு மாதிரி கண்கலங்கிட்டே உங்களை பார்த்து பேசுறாங்க. அக்கா என்னாச்சு? எதுக்காக இப்போ ஒரு மாதிரி கண்கலங்கிக்கிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஆ இல்லை வயன், என்ன மன்னிச்சிடு. அதுவும் இல்லாமல் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை வயன். எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு. என்னக்கா என்ன நிலைமை? ஏன் ஒரு மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி பயமாகுது. என்னக்கா பேசுறீங்க நீங்க? ஆ வயன், நான் உன்கிட்ட உன்னை கேட்குறேன், அதை நீ எனக்கு செய்வியா? ஆ ம் செய்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. நீ நீ என்னோட குழந்தைங்களுக்கு இனிமே அம்மாவா இருக்கணும். என்ன? நான் உன் குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கணுமா? அ, என்னக்கா உளற நீ? நான் ஏன் அம்மாவா இருக்கணும்? அதான் நீ இருக்கல்ல. அப்படி இருக்கப்போ நான் ஏன் அம்மாவா இருக்கணும்? உனக்கு ஏதாவது பைத்தியம் கிட்டே பிடிச்சிருச்சா? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ? ஆ அ, இல்லை வயன், நீ எனக்கு திரும்பவும் ப்ராமிஸ் பண்ணு, என் குழந்தைங்கள நீ பத்திரமா பார்த்துக்குவ, அவங்கள நல்லபடியா வளர்ப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அக்கா உனக்கு என்ன மரக்கரை கழண்டுருச்சாக்கா? எதுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் சத்தியம்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம் நீ முதல்ல சொல்லு, அப்போதான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். அப்படி மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மாதிரி கோவமா கேட்க, இப்போ உங்களோட அக்கா ஒரு மாதிரி அழுதுகிட்டே, ஒயன் என்ன மன்னிச்சு ஒயன், நான் உன்கிட்ட இதை வேணும்னு சொல்லாம மறைக்கல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு, அப், ஒயன் எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு ஒயன், அதனால என்னால் ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழ முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு உங்களோட அக்காவும் ஒரு மாதிரி அழுகுறாங்க. இப்போ நீங்களும் அதை கேட்டு அப்படியே மாதிரி ஷாக் ஆகுறீங்க. அ, என்னக்கா என்ன சொல்ற நீ? பிளட் கேன்சரா? அது எப்படி உனக்கு வந்துச்சு? நீ நல்லா தானே இருக்க, எப்படி வந்துச்சு உனக்கு? ஆ எனக்கு தெரியலடி. சாரா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்துச்சு. நானும் டாக்டர்கிட்ட போயிட்டு என்னங்கிற மாதிரி பார்த்தேன். அப்போதான் எனக்கு அவங்க பிளட் கேன்சர் இருக்கு, அதுவும் இது லாஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் என்ன
காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அக்காவும் அழுகுறாங்க. அ, என்னக்கா சொல்ற நீ? இதையே நீ எங்ககிட்ட முன்னாடி சொல்லல? ஆ ஏக்கா சொல்லல? இல்லடி வயன், எனக்கே இந்த விஷயம் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு இந்த கேன்சரை குணப்படுத்த முடியாதுங்கிற மாதிரியே எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அதனாலேயே நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லல. யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லலைன்னா அப்போ மாமாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாதா? ஆஹா, அவருக்கு இந்த விஷயம் சத்தியமா தெரியாது. அவருக்கு மட்டும் எனக்கு பிளட் கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவரும் அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டாரு. அவரும் கண்டிப்பா நான் செத்ததுக்கப்புறம் அவரும் அவரோட வாழ்க்கைய முடிச்சுப்பாரு. என்னக்கா பேசுற நீ? அப்படிலாம் எதுவும் நடக்காதுக்கா. நீ நீ முதல்ல எழுந்துரு. எழுந்துருச்சு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு முதல்ல இதை நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம இந்த நோயை குணப்படுத்தலாம். நீ வா, முதல்ல எழுந்துரு. இல்லை வயன், இனிமே அதுக்கு சான்ஸ் கிடையாது. என்ன சொல்லப்போனா நான் இப்போ சாவோட விளிம்பில் நின்றுருக்கேன். எனக்கு எப்போ வேணாலும் சாவு வரலாம். அதனால இதுக்கப்புறம் என்ன காப்பாற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட் தான். ஐயோ, என்னக்கா நீ இப்படிலாம் பேசுற? உனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? ஆ நீ முதல்ல இழந்திருக்கா. நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்பா அம்மாட்ட கூட வேண்டாம், மாமா கிட்ட நான் சொல்கிறேன். நான் சொல்லி மாமாக்கு புரிய வைக்கிறேன். அவர் அவர் கண்டிப்பாக உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவார்க்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நீ வாக்கா ப்ளீஸ். அப்படி மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் அக்கா வராம இல்லை நான் சொல்கிறது கேளு. அவ்வளோதான். இனி எல்லாம் முடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் நம்ம பாட்டிக்கு கூட தெரியும். என்ன? பாட்டிக்கு தெரியுமா? ம் ஆமாம். அவங்க ஒரு நாள் நான் இரும்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட வந்து என்னென்ன மாதிரி கேட்டாங்க. நானும் எப்படியோ அவங்கக்கிட்ட சமாளிக்கணும் மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அவங்க நான் இரும்புறப்போ வாயில் வச்சிருந்த அந்த துணியை பார்த்து ஏதோ பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால நானும் வேற வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லிட்டேன். அப்படின்னா பாட்டிக்கு இது தெரியுமா? அப்போ பாட்டி பாட்டி ஏன் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லலை? ஆ நான் தான் ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்களும் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலேயே நானும் இப்போ உங்ககிட்ட இந்த உதவியை கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு எந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுவேன் ப்ளீஸ். இது என்னோட கடைசி ஆசையை அவங்ககிட்ட கேட்குறேன். இந்த ஆசையை மட்டும் எனக்கு நிறைவேற்றிடு ப்ளீஸ். நீ என்னக்கா பேசுகிற? நீ பைத்தியம் மாதிரி ஏதோ கடைசி ஆசைங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. உனக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீ நம்பிக்கையா இரு. பாசிட்டிவாக யோசி. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எனக்கும் அப்படிதான் ஆசை இருக்கு, எல்லாமே நல்லதாகவே நடக்காதான்னு. ஆனால் விதி யாரை விட்டது சொல்லு? என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதானே நடக்கும். ஆ விதியை யாராலும் மாற்றி எழுத முடியாதுல்ல. அப்படி தான் சொல்லிட்டு உன்னோட அக்காவும் மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. நீங்களும் அதை கேட்டுட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம இப்போ அதை நினச்சி நீங்களும் இப்போ ஒரு மாதிரி பயங்கரமாக அழுகுறீங்க. இப்போ உங்களோட அக்காவும் அவங்களோட கண்ணீரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிட்டு ஓஹேன் போதும், நான் உங்ககிட்ட கேட்ட சத்தியத்தை இப்போ நீ எனக்கு பண்ணு. இதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு நீ தான் அம்மாவாக இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அக்கா, என்னால் எப்படிக்கும் குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்க முடியும்? இருக்க முடியும் முயன். உன்னால் மட்டும்தான் என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் எனக்கு உன்னை விட்டா இப்போ வேறு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஸோ அதனாலேயே நான் உங்ககிட்ட இதை கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு
இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடுறி ப்ளீஸ். அப்படிங்கிறத அவங்கள பார்த்து கெஞ்சுறாங்க. இப்போ நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழுகுறீங்க. இங்கே பாருவேன், நமக்கு யோசிக்கிறதுக்கு வரைய நேரம் கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் மட்டும் பண்ணி கொடு ப்ளீஸ். நீ எனக்கு இந்த ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக செத்து போவேன். அக்கா அப்படிலாம் பேசாதக்கா. கோயில் வந்துட்டு நீ எதுக்காக எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதே தான் நானும் சொல்கிறேன். இந்த கோயில் வந்துட்டு தான் நானும் உன்கிட்ட சத்தியம் கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு நீ இந்த ஒரு ப்ராமிஸை மட்டும் பண்ணி கொடு ப்ளீஸ். அப்படிங்கிற தான் உங்களோட அக்கா திரும்பவும் கையை நீட்டி கேட்க, இப்போ நீங்களும் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இப்போ வேறு வழி இல்லாமல் உங்களோட அக்கா கை மேலே உங்களோட கையை வச்சு, சரிக்கா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன் குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கேன். அதுவும் நீ நினச்ச மாதிரி அவங்கள நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அவங்கள இனிமே நான் என் குழந்தைங்களா நான் நினச்சிக்கிறேன். ஆ அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நீங்களும் இப்போ உங்களோட அக்கா கையில் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட அக்காவும் அதை கேட்டுட்டு இப்போ தான் ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே லைட்டாக சிரிக்கிறாங்க. போதும் டியோயன், எனக்கு இது போதும். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் போனதுக்கப்புறம் என் குழந்தைங்கள நீ பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடி. இதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை. அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே உங்களோட அக்காவும் ஒரு மாதிரி இப்படி சிரிக்கிறாங்க. இப்போ நீங்களும் உங்கள் அக்காவை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக அழுகுறீங்க. ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுற? எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலக்கா. நீ மட்டும் எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் ஆகாதுடி. இங்கே பாரு, நான் இந்த உலகத்துட்டு போனாலும் நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு துணையா. அதனால் நீ கவலைப்படாத, சரியா? எல்லாம் சரியா போயிடும். இல்லைக்கா, மாமா மாமாவை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அவர் உன்னை எவ்வளோ காதலிச்சு ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கிறவரே நீ எதுவும் சொல்லாமல் இப்படி ஏமாத்துறது சரியா? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல வயன். அவர்கிட்ட நான் இப்போ இந்த உண்மையை சொல்கிறது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் அவர் புரிஞ்சுப்பார். கண்டிப்பாக அவர் நான் போனதுக்கப்புறம் என் குழந்தைங்கள அவர் நல்லபடியாக வளர்ப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் என் குழந்தைங்கள ஒரு பொறுப்பில் விடுறேன், சரியா? ஒருவேளை அவர் நான் போனதுக்கப்புறம் கூட வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழ்றதா இருந்தாலும் வாழட்டும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அவர் வேற ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என் ஆசையே. அதுக்கு என் குழந்தைங்க ஒரு தடையை இருந்துடக்கூடாதுல்ல. அதான் உங்ககிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கலாம். என்ன மன்னிச்சிடுறி. எனக்கு புரியுது, இதனால் உனக்கும் ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனை வரும்னு. ஆனால் நீ ரொம்ப தைரியமான பொண்ணுடி. எனக்கு தெரியும் உன்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்ய முடியும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு உங்களோட அக்காவும் பேசுகிறாங்க. அது நீங்களும் பேசுறதுக்கு எதுவும் முடியாமல் அப்படியே தான் அந்த கோயில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்போ பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் இப்போ உங்களோட அக்கா தான், சரி வா வயன், நம்ம வீட்டுக்கு போகலாம், ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு அப்படிமா சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க. நீங்களும் உங்களோட அக்காவை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு மாதிரி எந்திரிக்கிறீங்க. உங்களோட அக்காவை ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு, வயன், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, நீ எனக்கு இப்போ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதை மறந்துடாத, புரியுதா? ஒருவேளை நீ மட்டும் உன்னோட சத்தியத்தை மீறினா அதுக்கப்புறம் நான் அடுத்த நிமிஷமே என்னோட உயிரை மறைச்சிக்குவேன் அப்படிங்கிறத சொல்லி உங்களை மிரட்டுறாங்க. இப்போ நீங்களும் உங்களோட அக்கா சொல்கிறத கேட்டுட்டு எதுவும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாயிடுறீங்க. ஆனால் அப்படியே கொஞ்ச நாட்கள் போயிருந்துருக்கும். இப்போ உங்களோட அக்காவோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு. நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ரொம்ப பயங்கர கஷ்டப்படுறீங்க. இருந்தாலும் உங்களோட அக்கா அப்போ கூட
ஜேகே கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசாம அமைதியாவே தான் இருந்திருப்பாங்க. ஆனா உங்களையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற மாரி அப்பப்போ நீங்க அவளுக்கு பண்ணி குடுத்த அந்த சத்தியத்த சொல்லிக்காட்டி உங்கள எதுவும் பேச விடாம பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா உங்களோட பாட்டியும் இப்போ இவன பார்த்து ரொம்பவே ஒரு மாரி பரிதாபப்படுறாங்க. எப்பயுமே உங்களோட பாட்டி தான் ஷோனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்து இப்போலாம் பண்ணி குடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஜேகேக்கும் இப்போ ஷோனுக்கு இந்த மாரி அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போறத பார்த்து இப்போ அவருமே ஒரு மாரி கஷ்டப்படுறாரு. அ யோன் நம்ம பேசாம கொரியாவுக்கு போயிடலாமா? நீங்க வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஒரு மாரி உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுற. ப்ளீஸ் வா நம்ம திரும்பவும் கொரியாவுக்கு போயிடலாம். அ இல்ல ஜேகே, என்னால இப்போ எங்கேயும் வர முடியாது. என்னால இப்போ சுத்தமா முடியல. ரொம்ப ஒரு மாரி டயர்டா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது சீக்கிரம் சரியாயிடும். ஒண்ணும் பெரிய பிரச்சனைலாம் இல்ல. அப்படிங்கிற மாரி தான் அவளும் சொல்லி இங்கேருந்து போகாம அப்படியே இங்கேயே இருந்திருப்பா. ஜேகேவும் எத்தனையோ வாட்டி இவன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டாரு. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடலாங்கிற மாரி. ஆனா இவன் தான் ஜேகேவோட பேச்ச எதையும் கேட்காம அவ பாட்டுக்கு அப்படியே இருந்திருப்பா. இப்போ ஒரு நாள் உங்களோட அக்காவுக்கு ரொம்பவே சீரியஸ் ஆயிடுது. அதனால இப்போ அவள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ற ரேஞ்சுக்கு போயிடுது. இப்போ ஜேகேவும் இவன் கூட தான் அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு அந்த பெட்டு பக்கத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ யோனும் அவளோட அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்கா. அப்படி இருக்கும்போதே இப்போ அவளும் அவளோட அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஜேகேவை பார்த்து, ஜேகே ஜேகே ஆ சொல்லு யோன், நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல இங்கிருந்து போயிடலான்னு கேட்டியா நீ? இப்போ பாரு உனக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னு. ஏன்டி இப்படி பண்ண? ஏன்டி என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற நீ? அப்படி மாதிரி தான் இப்போ அவரும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுறாரு. இப்போ ஷியோவும் ஜேகே ப்ளீஸ் அழாதீங்க. எனக்கு எதுவும் இல்லை. நீங்க என்ன நினச்சி கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் நான் உங்ககிட்ட இப்போ ஒரு விஷ் கேட்பேன். அதை நீங்கள் எனக்கு நிறைவேற்றுவீங்களா? ஆ என்னடி என்னடி வேணும் உனக்கு? ஆ எதுக்குடி இப்போ ஏதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுவும் ஆகாதடி. உனக்கு சரியாகிடும். ஒன்றும் கவலைப்படாத. டாக்டர் காப்பாத்திடுவோங்கிற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க. ஜேகே ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட இப்போ ஒரு விஷயம் கேட்பேன். அதை நீங்கள் எனக்கு செய்வீங்களா? ம் சரி செய்கிறேன். என்னன்னு சொல்லு. ஆ, அது ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். செய்வீங்களா? ஏய் உன்னை கொன்றுடினா? என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க நீ? ஆ உனக்கு உனக்கு எதுவும் ஆகாதடியோ. நான் விட மாட்டேன். என்ன நம்பு. உனக்கு உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது யோன். ஏன் இப்படிலாம் பேசுற? இங்கே பாரு உனக்கு கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். நீ திரும்பவும் நார்மலா என் கூட பேசுவ. நீ வேணா பாரு. இல்ல இல்ல ஜிகே, எனக்கு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னால அவங்க கூட சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. எனக்கு அந்த கொடுப்பனே இல்லை ஜிகே. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் கேட்டதை மட்டும் நிறைவேத்துறீங்களா? ஆ யோன் ப்ளீஸ் யோன் அப்படிலாம் சொல்லாத யோன். எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடி. ஏன்டி எப்படி என்ன ஒரு மாதிரி பயமுறுத்திக்கிட்டே இருக்கு? அப்படிலாம் பேசாதடி ப்ளீஸ். இல்லை ஜேகே, எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாம நீங்கள் வேற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். இதை மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. அப்படிங்கிற மாதிரி இப்போ அவளோட கையையும் மாதிரி அப்படியே தூக்க முடியாம
தூக்கி ப்ராமிஸ் மாதிரி குடுக்குங்க மாதிரி நீட்றா. ஜேகேவும் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக கண் கலங்கிக்கிட்டு எதுவும் சொல்லாமல் இப்போ அவளோட கையை பிடிச்சிட்டே ஒரு மாதிரி இப்போ அழுகுறாரு. ஐயோ, என்னால் முடியாதுடி, என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது, என்னை மன்னிச்சிரு, என்னால் இந்த சத்தியத்தை செய்ய முடியாது யோன். அப்படி மாதிரி தான் இப்போ கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இப்போ அவரும் அவரோட தலையை நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா இப்போ யோன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் கண்ணை முழிச்ச மணிக்கு அப்படியே அமைதியாக படுத்திருக்கா. இதை பார்த்ததும் ஜேகேக்கு நம்பவே முடியல. அவரும் இப்போ எதுவும் புரியாம அப்படியே தான் ஷோனை பார்க்குறாரு. பார்த்தா இப்போ ஷோன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே தான் ஜேகேவை பார்த்த மாதிரியே படுத்திருக்கா. அண்ட் ஜேகேக்கும் புரிஞ்சிருச்சு ஷோன் இப்போ அவரை விட்டுட்டு போயிட்டான்னு. அதனால இப்போ அவரும் எதுவும் பேச முடியாம அப்படியே யோனத்தை பார்த்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு. ஐயோ, ஐயோ, ஏன் பாருடி, பாருடி யோன். ஏதாவது ஏதாவது என்னை பார்த்து பேசுடி யோன். யோன் என்ன பாரு, ஏன் பாரு யோன். அப்படிங்கிறத இப்போ அழுதுகிட்டே இப்போ அவரும் அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி வேகமாக கத்தி கூப்பிடுறாரு. இப்போ அவங்களும் அங்கே வந்து பார்த்துட்டு இப்போ யோன் கன்ஃபார்மாக இறந்துட்டாங்கங்கிறத இப்போ அவங்களும் ஜேகே கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டது இப்போ ஜேகேவும் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக மனசு உடஞ்சி போய் அதே இடத்துல உட்காந்து பயங்கரமாக இப்போ கண்ணீர் விட்டு கதறி எழுதுறாரு. ஆனால் அந்த டைமு அவரோட பேரண்ட்ஸும் நீங்களுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களோட கையில் சாராவையும் உங்கள் கால்கிட்ட அந்த ஹேஜனையும் பிடிச்ச மாதிரி தான் நின்றுருக்கீங்க. இப்போ நீங்களும் உள்ள வந்து பார்த்துட்டு இப்போ உங்களோட அக்கா இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நீங்களும் பயங்கரமாக கண்ணீர் விட்டு கதறி அழுகுறீங்க. உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே இது பயங்கர ஷாக்காக இருக்குது. பிகாஸ் இவன் இங்கே வரும்போது நல்லா தானே இருந்தா, திடீர்னு எப்படி இவளுக்கு எப்படி ஒரு நிலமை வந்துச்சுன்னு புரியாமல் இப்போ அவங்களும் ஷோனா அவங்கள விட்டு போனதா நினச்சி பயங்கரமாக கதறி துடிச்சு அழுகுறாங்க. அண்ட் இப்படியே ஒரு 2 நாள் போயிருக்கோம். அப்படி 2 நாள் போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தான் உங்களோட ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ரொம்ப சோகமாக. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே தான் உங்களோட அந்த அக்கா இறந்து போனதை நினச்சி இப்போ வரைக்குமே ஸ்டில் ஒரு மாதிரி பயங்கர சோகத்தில் தான் இருக்காங்க. அண்ட் ஜேகேவும் இப்போது அவரோட ரூமில் தான் அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இப்போ இவனோட அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் இப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த 2 குட்டி பசங்களும் விவரம் தெரியாத வயசு தானே, அதனால அந்த சோனும் இப்போ அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. இப்போ சாராதான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்திருப்பா. அதுவும் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்திருப்பா. ஆனால் ஜேகே அவளை கண்டுருக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு இப்போ இவனோட ஃபோட்டோ வச்சு தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. அண்ட் உங்களுக்குமே இப்போது சாரா அழுகிற சத்தம் உங்கள் காதுக்கு விழுகுது. அப்படி விழுந்ததுக்கப்புறம் தான் நீங்களும் இப்போ ஒரு மாதிரி சுயநடுக்கம் அந்த மாதிரி முழிச்சு பார்த்துட்டு இப்போ வேக வேகமாக ஜேகேவோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போய் பார்த்தா இப்போது ஜேகே அந்த ஃபோட்டோவை வச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காரு. நீங்களும் அதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இப்போ வேக வேகமாக தாராவை தான் அந்த பெட்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி தூக்கிக்கிறீங்க. அப்படி தூக்கிக்கிட்டே இப்போது ஜூனையும் கூப்பிட்டுட்டு இப்போ ஜேகே பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அந்த ரூம்லேருந்து இப்போ அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து உங்களோட ரூமில் உட்கார வச்சுக்கிறீங்க. அண்ட் ஜேகேவும் கொஞ்ச நேரம் நல்லா அழுது முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவருக்குமே ஒரு மாதிரி கோவம் வந்து இப்போ அவரும் அந்த சோஃபா விட்டு வேகமாக எழுந்திரிச்சு அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே இப்போ எடுத்து பேக் பண்ணுறாரு. அப்படி எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ அவரும் வேகமாக அந்த ஸ்டெப்ஸுள்ள கீழே இறங்கிட்டு இப்போ அந்த ஹாலில் தான் வந்து நிற்கிறாரு. இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இவர் இந்த மாதிரி வந்து நிற்கிறத வந்து பார்த்துட்டு மாப்பிள்ள என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி நிற்கிறீங்க, போதுமாமா, இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்க விரும்பலை. நான் அவகிட்ட அப்போவே சொன்னேன் இங்கேருந்து போயிடலாண்டின்னு. ஆனால் அவள் தான் கேட்கல. இப்போ பாருங்க
நான் நான் அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இனிமே எப்படி மாமா வாழ முடியும்? ஆ கொஞ்சம் கூட எத பத்தியும் யோசிக்காம அவ பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. இதுக்கப்புறம் நான் தானே வியாதிய பார்த்துக்கணும். அதனால தான் நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள அ என்ன மாப்பிள ஒரு மாரி கோவமா பேசுறீங்க? பின்ன என்ன மாமா? இதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேல? ஆ யோனுக்காக தான் நான் இங்க வந்தேன். இன்னும் சொல்லப்போனா எனக்கு இங்க வரதுக்கே விருப்பம் இல்ல தெரியுமா? யோன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் நான் யோன கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். அப்படி இங்க வந்ததுக்கப்புறம் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, நான் கண்டிப்பா அவள இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவள இங்க கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. ஐயோ! ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவ ஏதோ ஆசைப்பட்டு இங்க வந்தா. நீங்களும் அவ ஆசைய நிறைவேத்துறதுக்காக இவள அங்க கூட்டிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கப்போ, நீங்க ஏன் தப்பு பண்ண மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க, போதும். இதுக்கப்புறம் நான் எதையும் பேச விரும்பல. எனக்கு பயங்கர கோவமா வருது. தயவு செஞ்சு எங்கள விட்டுருங்க. நானும் என் குழந்தையும் இப்பவே இங்கேருந்து கிளம்புறோம். அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இப்ப அவரும் அவரோட குழந்தைங்கள தேடுறாரு. எங்க? ஜோனும் சாராவும் எங்க? ஜான், ஜான் அப்படிங்கிறத அப்போ கத்துறாரு. அ மாப்ள மாப்ள நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மாப்ள. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அ விடுங்க. ஜான் நீ எங்க இருக்க? டேய் ஜான் அப்படிங்கிறத அப்போ கத்திக்கிட்டு, இப்ப அவரும் நீங்க குழந்தைய தூக்கிட்டு போயிருந்திருப்பீங்க இல்லையா? அத நெனச்சு பாட்டுக்கிட்டு இப்ப அவரும் உங்களோட ரூமுக்கு தான் வராரு. அப்படி வந்து பார்த்தா, இப்ப நீங்க தான் அழகா அப்படியே ஒரு மாரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஜேகேவும் அத பார்த்துட்டு, அ பயன் குழந்தைங்கள குடு. அ அ மாமா என்ன பண்றீங்க? விடுங்க. அப்படி மாரி தான் புடுங்குறீங்க. ஆனா, அது உங்ககிட்ட இருந்து குழந்தைய வேகமா புடுங்கிக்கிட்டு, இப்ப ஜோனியும் கூட்டிக்கிட்டு வேகமா அந்த ரூம விட்டு வெளிய வராரு. நீங்களுமே பின்னாடி ஓடி வரீங்க. மாமா என்ன பண்றீங்க? எதுக்கு இப்போ சாராவையும் ஜோனிய இப்போ இழுத்துட்டு வரீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இங்க பாரு வயன். நானும் என் குழந்தைங்களும் இங்கேருந்து கிளம்புறோம். அதனால தான் நான் உங்கள உங்க ரூம்லேருந்து கூட்டிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிடு. நாங்க வரோம். அப்படி மாதிரி சொல்லிட்டு இப்ப அவரும் கிளம்புறாரு. மாமாம்மா நில்லுக்கா. எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னா, நான் திரும்பவும் கொரியாக்கு போய்க்கிறேன். நான் அங்க போய் என் குழந்தைங்கள வளர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேல? ஆ அதான் ஜோன் போயிட்டாளே! அப்புறம் ஏன் நான் இங்க இருக்கணும்? மாமாம்மா ப்ளீஸ் நீங்க எங்கேயும் போகக்கூடாது. இங்க தான் இருக்கணும். இங்க தான் இருக்கணுமா? நான் எதுக்காக இங்க இருக்கணும்? ஏன் ஜோன் இங்க பறி கொடுத்தது பத்தாதுன்னு, இப்ப என் குழந்தைங்களையும் இங்க பறி கொடுக்க சொல்றியா? ஆ ம் என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ம் யோனுக்கு ஏதோ எதர்ச்சியா இப்படி நடந்துருச்சுங்கிறதுக்காக, அ குழந்தைங்களும் இப்படிதான் உங்கள விட்டு போவாங்கன்னு எதுக்கு நீங்களே இப்போ கற்பனை பண்ணிக்கிறீங்க? நான் ஒண்ணும் கற்பனை பண்ணிக்கல. நான் நடக்க போறத சொல்றேன். இதுக்கப்புறம் நாங்களும் என் குழந்தைங்களும் இங்க இருக்க மாட்டோம். வழி விடு. நாங்க கிளம்புறோம். மாமா ஒரு நிமிஷம். நீங்க போற மாரி இருந்தா, நீங்க மட்டும் போங்க. அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா, குழந்தைங்கள உங்க வீட்ல குடுக்க முடியாது. அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்ப நீங்களும் கேக்க கிட்ட இருந்து சாராவ போய் திரும்பவும் புடிங்கிக்கிறீங்க. வயன் என்ன காரியம் பண்ற நீ? ஒழுங்கு மரியாதையா சாராவ என்கிட்ட குடு. இல்ல மாமா. என்னாலலாம் சாராவ உங்ககிட்ட குடுக்க முடியாது. போற மாரி இருந்தா நீங்க மட்டும் போயிருங்க. குழந்தைங்கள உங்ககிட்ட கூட்டிட்டு போகணும் மாரி நினைக்காதீங்க. அப்படிங்கிறத இப்ப நீங்களும் ஒரு மாரி சொல்லிக்கிட்டே, இப்ப ஜோனியும் சாராவையும் கூட்டிக்கிட்டு, அப்போ ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவ அப்படியே லாக் பண்ணிக்கிறீங்க. இப்ப ஜேகேவும் அத பார்த்து ஒரு மாரி கோவப்பட்டுக்கிட்டே, இப்ப அந்த ரூம கதவ வந்து ஒரு மாரி பயங்கரமா தட்டுறாரு. "வயன் ஒழுங்கு மரியாதையா கதவ தொற. ப்ளீஸ் என்ன டென்ஷன் ஆக்காத. கதவ தொற வயன்." அப்படிங்கிறத இப்ப அவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அத கேட்டுட்டு எதுவும் பேசாம அப்படியே தான் அமைதியா இருக்கீங்க. ஆனா அந்த குழந்தைங்களும் இப்ப அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்ப 2 பேருமே ஒரு மாரி பயங்கரமா அழுகுறாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போதே நீங்களும் அவங்கள ஒரு மாரி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. மாப்பிள மாப்பிள நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மாப்பிள. ப்ளீஸ் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஹலோ சார் கொஞ்சம் தள்ளி போறீங்களா? இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. போங்க இங்கருந்து.
அப்படி மேல சொல்லி எங்களோட அப்பாவே ஒரு மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறாரு. இருந்தாலும் உங்களோட அப்பா கேட்காம திரும்ப திரும்ப கேக்கே போய் பிடிச்சி சமாதானம் சொல்ல தான் பார்க்குறாரு. ஆனா ஜேகே தான் கேட்க மாட்டேங்கிறாரு. இதனால அவரோட அப்பாவும் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இப்ப கூட ஒரு 4 பேர் அப்படியே ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிறாரு. அப்படி கூட்டிட்டு வந்து இப்ப அவங்களும் கேக்கே அப்படியே ஒரு மாதிரி டைட்டா பிடிச்சிக்கிறானுங்க. அப்படி பிடிச்சிக்கிட்டே இப்ப அவரையும் கொண்டு போய் ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க. டேய், என்ன எதுக்குடா கொண்டு வந்து இங்க அடைச்சு வைக்கிறீங்க? அ, டேய், ஒழுங்கு மாதிரிதான் விடுங்கடா என்ன. அ, யோ, ஒழுங்கு மாதிரிதான் இந்த டோரை ஓப்பன் பண்ண சொல்லு. நான் மட்டும் இப்போ வெளியே வந்தேன்னா அவ்வளவுதான். ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன். ஒழுங்கு மாதிரிதான் டோரை ஓப்பன் பண்ண சொல்லியா? யோ, அப்படிங்க மாதிரி இப்போ அவரும் கத்திக்கிட்டு இருக்காரு. நான் அப்படியே கொஞ்ச நேரம் போனதும் இப்ப ஜேகேவும் அமைதியா இருந்திருப்பாரு. நீங்களும் இப்போ அந்த ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு குழந்தைங்களே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப அவங்களும் ஒரு மாரி அழுத டயர்ட்ல அவங்களும் படுத்து தூங்கி இருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களோட அப்பா தான் டிகேவோட ரூம் கதவ தொறந்துட்டு இப்ப உள்ள போறாரு. "யோ! உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன உள்ள தள்ளி லாக் பண்ணியிருந்திருப்ப? ஆ? இப்ப மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க." "என்னய்யா பொறுமையா கேட்கணும்? நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்றேன். நீ என்னடான்னா என்ன புடிச்சு இந்த ரூம்குள்ள புடிச்சு தள்ளி விட்டு என்ன போக விடாம லாக் பண்ணி வைக்கிற? என்னய்யா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க." "என்னைய கேட்கணும் உனக்கு? என்னால நீ சொல்ற எதையும் கேட்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுருங்க. இல்ல மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க மாப்ள, நீங்க இங்கேருந்து போறதா இருந்தா தாராளமா போங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா யோன் யோன் எங்ககிட்ட உயிரோட இருக்கும்போது ஒரு விஷயத்த நிறைவேத்த சொல்லி என்கிட்ட கேட்டான். அந்த விஷயத்த நிறைவேத்தாம உங்கள இங்கேருந்து அனுப்ப முடியாது." "என்ன? யோன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நிறைவேத்த சொன்னாளா? என்ன விஷயம் அது? ஆ? அது என்னன்னா, யோன் எங்ககிட்ட அ உங்கள வயனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்படி எங்ககிட்ட கேட்டா." "என்ன? வயன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாளா?" "ம். ஆமா மாப்ள." அப்படின்னு பாட்டி தான் எங்ககிட்ட சொன்னாங்க. அப்படி மாரி இப்ப பாட்டிய கூப்பிடுறாங்க. இப்ப பாட்டியும் அந்த ரூம்குள்ள போயிட்டு, "ஆமா தம்பி, யோன் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவ என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னா. அதாவது அவ போனதுக்கப்புறம் அவ குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக வயனையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா. அதனால தான் நாங்க உங்கள போக விடாம இங்கேயே தடுத்து நிறுத்திட்டோம்." "என்ன? ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? ஆ? நான் எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆ? நீங்க பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் மாப்ள. அ வேற வழி இல்ல. இன்னும் சொல்லப்போனா, இது ஜோனோட கடைசி ஆசை. அதனால நீங்க தான் அத நிறைவேத்தணும் மாப்ள." "அ முடியாது. என்னால இந்த விஷயத்த செய்ய முடியாது. உங்கனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க." அப்படி மேல சொல்லிட்டு இப்ப அவரும் திரும்ப இந்த ரூம விட்டு வெளிய போக ட்ரை பண்றாரு. ஆனா இப்ப உங்களோட அப்பா திரும்ப ஜேகே புடிச்சு ஒரு மாரி புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, "நீங்க பாருங்க மாப்ள, நாங்க வேணும்னு எதுவும் பண்ணல. எல்லாமே உங்களோட நல்லதுக்கு தான் பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. யோன் எங்ககிட்ட வயன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற மாரி கேட்டுக்கிட்டா. அதனால எங்களுக்கும் வேற வழி இல்ல. அவளோட கடைசியாவது ஆசைய நிறைவேத்துறதா எங்களுக்கும் சரின்னு தோணுது. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஆ நாங்க உங்களுக்கு டைம் குடுக்குறோம்." அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு, இப்ப அவங்களும் அந்த ரூம விட்டு வெளிய போயிடுறாங்க. இப்ப சேகேக்கு தான் இன்னும் பயங்கர கடுப்பாகுது. ஐயோ! எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு. உ யான் எதுக்குடி இப்படி ஒரு காரியத்த பண்ண சொல்லி கேட்ட? நீ போனதே என்னால தாங்கிக்க முடியலன்னு இருக்கேன். இதுல இவ வேற. எதுக்குடி இப்போ இப்படி ஒரு காரியத்த செய்ய சொல்லி கேட்ட நீ? அப்படிங்கிறப்போ கோச்சுக்கிட்டே, இப்ப அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இப்படி ஒரு மாரி அடிச்சு உடைக்கிறாரு. நீங்க இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாரி முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? ஷோனும் நம்மள விட்டு போயிட்டா. இப்போ இந்த குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ எப்படி இந்த குழந்தைங்க நம்ம பார்த்துக்கிறது? ஆ ஹோபி கிட்ட இத பத்தி நான் ஒரு வாட்டி கூட எதுவும் பேசவே இல்ல. அட்லீஸ்ட் என்கிட்ட இத பத்தி முன்னாடியே பேசியிருந்தாவது நான் அதுக்கு ஏத்த மாரி
நடந்துகிட்டு இருந்திருப்பேன். இப்போ ஹோவே இந்த குழந்தைங்கள ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ! ஏன்டி எனக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைய உருவாக்கிட்டு போன? அப்படிங்கிற மாரி தான் நினைச்சிட்டு இருக்க நீங்களும் அந்த ரூம்குள்ள உட்காந்து அப்படியே ஒரு மாரி அழுதுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ஜேகேவும் இப்ப அவரோட ரூம் கதவ அப்படியே ஒரு மாரி தட்டுறாரு. அந்த சவுண்ட் கேட்டப்போ உங்களோட அப்பாவுமே அந்த ரூம் கதவ ஒரு மாரி தொறந்து விட்டுறாரு. ம். எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறத உங்க அப்பாவ பார்த்து சொல்றாரு. இப்ப அத கேட்டு உங்களோட அப்பாவும் அப்படியே ஒரு மாரி சந்தோஷப்படுறாரு. அ அ மாப்பிள அ நிஜமானு தான் சொல்றீங்களா? நீங்க ஒயன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ம். ஆமா. நான் ஒயன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் இன்னிக்கே. நீங்க இப்பவே போய் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. அப்படிங்கிறத இப்ப கோவமா சொல்றாரு. இப்ப அத கேட்டுட்டு உங்களோட அப்பாவும், மாப்பிள நீங்க நல்லா யோசிச்சு தானே முடிவு எடுத்திருக்கீங்க. கோவத்துல எதுவும் முடிவு எடுத்துரலையே. நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நீங்க தானே சொன்னீங்க, ஜோனோட கடைசி ஆசைன்னு. அப்படி இருக்கப்போ, ஜோன் மேல எனக்கும் அக்கறை இருக்காதா? அதனால தான் நான் இந்த கல்யாணத்த பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். போங்க. போய் ஆக வேண்டிய வேலைகள பாருங்க போங்க. அப்படிங்கிற மாரி தான் இப்போ கத்தி தொரத்தி விடுறாரு. இப்போ அத கேட்டு உங்களோட பேரண்ட்ஸும் எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருங்கிற மாரி தான் எல்லாரும் ஒரு மாரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் ஆயிருந்திருக்கும். இப்போ உங்களோட வீட்ல தான் எல்லாரும் அப்படியே ஒரு மாரி அவசர அவசரமா அந்த கல்யாணக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க இப்போ ஸ்டில் அந்த ரூம்குள்ள தான் இருக்கீங்க. இப்போ அந்த ரூம் கதவ உங்களோட அம்மாவும் தட்டுறாங்க. நீங்களும் இப்போ அந்த ரூம் கதவ ஒரு மாரி ஓப்பன் பண்றீங்க. என்னம்மா? ஒயன் நீ நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. போ. ஏன்? எதுக்கு? அ ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காதம்மா. சீக்கிரம், சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ன? முகூர்த்த நேரமா? ம். ஆமா. என்ன முகூர்த்த நேரம்? என்ன உளறிட்டு இருக்க நீ? எனக்கு புரியல. அது அது உனக்கு அப்புறமா நான் சொல்றேம்மா. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் போய் ரெடி ஆயிட்டு வா. பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அ அவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்களா? அ சரி. அவங்கள நீ இந்த ரூம்லயே விட்டு, நீ போய் ரெடி ஆகு. நான் பசங்க எந்திரிச்சாங்கன்னா, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். சரியா? அப்படி மாட்டா சொல்லி எங்களோட அம்மாவும் ஒரு மாரி தொரத்தி விடுறாங்க. நீங்களும் எதுவும் புரியாம, ஏன் எதுக்குங்கிற மாரி தான் அந்த ரூம விட்டு வெளிய வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்க எல்லாரும் ஒரு மாரி பரபரப்பா வேல பார்த்துட்டு இருக்காங்க. அத எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்குமே ஒரு மாரி ஷாக்கா இருக்கு. என்ன இவனுங்க? எதுக்காக இப்போ ஒரு மாரி பரபரப்பா வேல பார்த்துட்டு இருக்காங்க? அக்கா செத்து 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்களும் நினச்சுக்கிட்டு, அந்த இடத்துல அப்படியே ஒரு மாரி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. இப்போ காட்டா பாட்டியும், "ஏய் ஒயன், நீ இங்க என்னடி பண்ற? இந்தா இந்த புடவ. இந்த புடவைய கட்டிட்டு சீக்கிரம் வா." "ஏய் கிழவி, என்ன நடக்குது இங்க? எதுக்காக இப்ப எல்லாரும் ஒரு மாரி பரபரப்பா வேல பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? ஆ? அதுக்குள்ள அக்கா இருந்தத மறந்துட்டீங்களா என்ன?" "நாங்கலாம் யாரும் மறக்கல. நீ தான் மறந்துட்ட போல. அதனால தான் எப்ப பாரு ஒரு மாரி அழுமூஞ்சிலயே சுத்திட்டு இருக்க." "ஹேய்! நான் உன்கிட்ட என்ன கேட்குறேன், நீ என்ன பேசுற? ஏய்! நான் எதா இருந்தாலும் அப்புறமேட்டு உனக்கு சொல்றேன்டி. போடி! முதல்ல அந்த புடவைய போய் கட்டிட்டு வாடி." அப்படின்னு வந்து சொல்லி உங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரூம்குள்ள தள்ளி விடுறாங்க. இப்ப நீங்களும் என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்போ நீங்களும் உங்களோட சாரி எல்லாத்தையும் மாத்திட்டு, இப்போ அழகா ரெடி ஆயிட்டு அந்த ரூம் விட்டு வரீங்க. அப்படி நீங்க ரெடி ஆகும்போதே எங்களோட அம்மா கிட்ட கேட்டிருந்திருப்பீங்க. பிகாஸ் நீங்க இப்போ அவங்க ரெடி பண்ணி விடுறது எல்லாமே ஒரு மாரி கல்யாண பொண்ணுக்கு பண்ணி விடுற மாரி தான் பண்ணி விடுறாங்க. அதனால நீங்களும் என்னம்மா இது? எதுக்கும்மா இப்படிலாம் பண்ணி விடுறீங்கங்கிற மாரி பயத்திலேயே கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. சரி இருந்தாலும் உங்களோட அம்மா எதுவுமே பேசாம, அவங்க பாட்டுக்கு வேகமா ரெடி பண்ணி விட்டு, உங்கள அந்த ரூம்குள்ளேருந்து வெளிய கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்குமே தெரியுது. இப்போ உங்களுக்கு தான் ஏதோ கல்யாணம் நடக்க போதுங்கிறதால. ஆனா நீங்களுமே இப்போ அத ரிலீஸ் பண்ணிட்டு, இப்போ ஒரு மாரி ஷாக்கா உங்களோட அம்மாவையும் பார்க்குறீங்க. அ அம்மா எ என்னம்மா பண்ற? எ எனக்கு எதுக்கும்மா கல்யாணம் இப்போ? அ அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காம்மா? அக்கா இறந்து இன்னும் 3 நாள் கூட சரியாகல. அதுக்குள்ள எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்றேன்னு நெனைக்கிறீங்க? ஆ? அப்படிங்கிறதப்போ நீங்களும் உங்களோட அம்மாவ பார்த்து கத்திட்டு இருக்கீங்க. ஏய்! எங்களுக்கு எல்லாம் தெரியும்டி. நீ போ. நீ போய் அந்த மணமேடையில போய் உட்காரு போ. அப்படிங்கிற மாரி தான் உங்கள கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இப்போ உங்களோட கல்யாணம் நடக்கிறது எல்லாமே எங்களோட வீட்ல தான். அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் நடக்குறாங்க. பெருசா எந்த ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க அவ்வளோதான். அவங்கள மட்டும் தான் கூப்பிட்டு இப்போ இந்த கல்யாணத்த
நடத்துறாங்க. நீங்களும் இப்போ வேண்டா வெறுப்பா தான் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ ஜேகே மாப்பிள கோலத்துல உட்காந்துருக்கான். அத பார்த்ததும் இப்போ உங்களுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போட்டுருது. அ அ அ அம்மா அம்மா என்னம்மா பண்றீங்க? எ எ எதுக்கும்மா இப்போ எ எனக்கு மாமா கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க? வ வேண்டாம்மா ப்ளீஸ்மா சொன்னா கேளுங்கம்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்த நிறுத்திடுங்கம்மா. வேண்டாம். அப்படிங்கும்போது இப்போ உங்களோட அம்மா கிட்ட பார்த்து கெஞ்சுறீங்க. இப்போ சடனா உங்களோட அப்பா வந்தும், "வேன் இங்க பாரு. பிடிவாதம் பிடிக்காம போய் அந்த இடத்துல போய் உட்காரு. போ. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. வேணாம்ப்பா. ஐயோ! என்னால பண்ண முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் என்ன என்ன விட்டுருங்கப்பா. இந்த கல்யாணம் வேண்டாம்." அப்படி மாரி தான் நீங்களும் கெஞ்சுறீங்க. ஆனா நீங்க எவ்வளோ கெஞ்சினாலும் உங்களோட அப்பா கேட்காம, இப்போ உங்களோட கைய புடிச்சு வேக வேகமா இழுத்துட்டு போயி, ஜேகே பக்கத்துல அப்படியே ஒரு மாரி உட்கார வைக்கிறாரு. நீங்களும் அந்த இடத்துல உட்கார முடியாம எழுந்திருக்க ட்ரை பண்றீங்க. நீங்க எவ்வளோ எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணாலும், அவ்வளோ வாட்டியும் உங்களோட அம்மா பின்னாடி இருந்தே உங்கள அந்த இடத்துல நல்லா புடிச்சு லாக் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஆனா நீங்களும் இப்போ அவங்கள திரும்பி பார்த்து வேணாங்கிற மாரி தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அவங்க எதுவுமே கேட்காம, அவங்க பாட்டுக்கு ஆக வேண்டிய காரியத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் இப்போ உங்களோட பாட்டிய பார்த்துட்டு, "பாட்டி ஒ ஒ வேணான்னு சொல்லு பாட்டி. நான் உன்ன எவ்வளோ வாட்டி திட்டியிருக்கேன். ஆனா அதுக்காக இப்படி ஒரு பள்ளத்துல தள்ளி விடணும்னு பார்க்குறியே! இதெல்லாம் உனக்கு நியாயமா இல்லையா? ப்ளீஸ் பாட்டி. நானும் உன் பேத்தி தானே. என்ன காப்பாத்து பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. வேண்டான்னு சொல்லு பாட்டி." அப்படிங்கிறத கெஞ்சுறீங்க. இருந்தாலும் உங்களோட பாட்டி, "வயன் சும்மா இரு வயன். இந்த கல்யாணம் நடக்கிறதே உன்னோட அக்காக்காக தான். ம் புரிஞ்சுக்கோ." அப்படிங்கிறத சொல்லி இப்போ அவங்களும் உங்கள அடக்க பார்க்குறாங்க. நீங்களும் மாரி அழுதுகிட்டே இப்போ ஜேகேவ பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ அவன் ஃபுல் கோவத்துல அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்த அப்படியே பெருக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பயங்கரமா பயமாகுது. ஐயோ! கடவுளே! இது என்ன சோதனை? எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? நான் என்ன பாவம் பண்ணேன்? கடவுளே! என்னை எப்படியாவது காப்பாத்து. அப்படிங்கிறத இப்போ நீங்களும் அழுதுகிட்டே அந்த இடத்த அப்படியே ஒரு மாரி சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாராவது உன்ன காப்பாத்த வருவாங்களா? இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துராதாங்கிற மாரி தான் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்து எந்த பிரயோஜனம் இல்லாம, இப்போ கரெக்ட்டா அந்த ஐயரும் அந்த தாலிய எடுத்து இப்போ ஜேகே கிட்ட குடுத்து கட்ட சொல்றாங்க. இப்போ அத பார்த்து நீங்க ஜேகேய பார்த்து ம் அ "வேணாம். வேணாம் மாமா. சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம்." அப்படிங்கிற மாரி தான் இப்போ நீங்களும் பார்த்து சொல்றீங்க. இருந்தாலும் அவரு அத எதுவுமே கண்டுக்காம, இப்போ அவர் பாட்டுக்கு அந்த தாலிய வாங்கி இப்போ வேகமா உங்களோட கழுத்துல கட்டிடுறாரு. நீங்களும் இப்போ ஆல்ரெடி தான் அப்படியே ஒரு மாரி அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அவரு உங்களோட முகத்த பார்த்து அந்த தாலிய கட்டல. ஒரு பாட்டுக்கு எங்கேயோ ஒரு முகத்த பார்த்துக்கிட்டு, வெறும் கைய மட்டும் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து அந்த தாலிய கட்டிட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் அத பார்த்துட்டு, இப்போ பயங்கரமா அழுகுறீங்க. இப்படி அழுதுகிட்டே இப்போ உங்களுக்கு நேரா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அப்ப அந்த இடத்துல ஹோபி உங்கள நின்னுட்டு அப்படியே பார்க்குறான். இப்போ நீங்களும் அவன பார்த்ததும் இப்போ பயங்கரமா கதறி துடிச்சு அழுகுறீங்க. அண்ட் ஹோபிக்கும் அதே மாரி தான். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனத நெனச்சு, இப்போ அவனும் ஒரு மாரி கண்ணீர் விட்டு அழுகுறான். இருந்தாலும் உங்களால இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போதான் உங்களுக்கு உங்களோட மாமாவோட கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால இப்போ உங்களாலயும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறனால, இப்போ நீங்களும் ஒரு மாரி தலைய குனிஞ்சுட்டு தான் அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படியே ராத்திரி ஆயிருந்திருக்கும். இப்போ நீங்க தான் உங்களோட அக்காவோட ரூம்ல அப்படியே ஒரு மாரி அந்த பெட்ல உட்காந்துக்கிட்டு சாராக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பக்கத்துலயே ஜோனும் அப்படியே ஒரு மாரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்களும் காலையில உங்களுக்கு அந்த நடந்த கல்யாணத்த நெனச்சு இப்போ ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க உட்காந்துக்கிட்டு இப்போ சாராக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போதே இப்போ கரெக்டா அந்த ரூம்குள்ள சீக்கிரம் என்டர் ஆகுறாரு. இப்போ நீங்களும் அத நோட் பண்றீங்க. இப்போ அவரும் அந்த ரூம்குள்ள வந்துட்டு இப்போ ஒரு தலகாணியும் ஒரு பெட்ஷீட்டையும் எடுத்துட்டு போயிட்டு இப்போ அந்த ரூம்குள்ளேயே இருக்க ஒரு சோஃபா கிட்ட போயிட்டு அங்க தலகாணி வச்சு இப்போ அந்த சோஃபால அப்படியே ஒரு மாதிரி காலை நீட்டி போய் படுத்துக்கிறாரு. இப்போ நீங்களும் அதை பாக்குறீங்க. இருந்தாலும் எதுவும் பேசாம அப்படியே தான் ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. அண்ட் சாராவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒரு மாதிரி தூங்கி இருந்திருப்பா. நீங்களும் இப்போ சாராவை ஃபோன் பக்கத்துலேயே போட்டுட்டு இப்போ ஜேகேவை தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவனும் உங்ககிட்ட எதுவும் பேசாம அவன் பாட்டுக்கு அந்த சோஃபால போய் இப்படி படுத்துட்டு கண்ணை மூடி தூங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுவும் இல்லாம அந்த சோஃபா அவனுக்கு அவன் ஹைட்டுக்கு
பத்த மாட்டேங்குது. ஒரு மாரி கால் டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. இப்போ நீங்களும் அத நோட் பண்றீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட போயிட்டு ஆண்கிட்ட போயிட்டு நீங்க பேசுறதுக்கு ஒரு மாரி தயங்குறீங்க. ஐயோ! அ பாவம் மாமாக்கு அந்த சோஃபா செட் ஆகல போல. பேசாம அவர பெட்ல வந்து படுக்க சொல்லலாமா? ம். இல்ல, இல்ல. அ வேண்டாம். ஏதாவது சொல்லி அவர் ஏதாவது நம்மள திட்டிடுறாருன்னா, காலையிலேயே அவரோட முகத்த பார்க்கும்போது இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ, இப்ப மட்டும் நம்ம ஏதாவது போய் சொன்னோம்னா, கண்டிப்பா நம்மள ஏதாவது சொல்லி திட்டிருவாரு. வேண்டாம், வேண்டாம். அவரு கொஞ்ச நேரம் அங்கேயே படுத்திருக்கட்டும். எப்படியும் அங்க டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனால, கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே திரும்ப வந்து இந்த பெட்ல படுத்துப்பாரு. அப்படிமா தான் இப்ப நீங்களும் நெனச்சுட்டு, இப்ப நீங்களும் அந்த பெட்ல அப்படியே மாரி அந்த குழந்தைங்களுக்கு பக்கத்துலயே போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு, இப்ப நீங்களும் அந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. ஆனா, அப்ப உங்களுக்கு தூக்கமே வரல. இன்னும் சொல்லப்போனா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுங்கிற மாரி நெனச்சு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பாவம் கோபி உங்கள இந்த மாரி ஒரு நிலைமையில பார்த்ததுக்கப்புறம், அவன் என்ன ஆனான்னே உங்களுக்கு தெரியல. நீங்களும் அவன்கிட்ட பேசவும் இல்ல. அட் சேம் டைம் இப்போ உங்கனால அவன்கிட்ட பேசவும் முடியாது. அதனால இப்போ நீங்களும் காலையில முதல் வேலையா ஹோபிய தான் போய் பார்த்து அவன்கிட்ட நடந்தத எடுத்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற மாரி இப்போ நெனச்சுக்கிட்டு, அந்த பெட்ல அப்படியே ஒரு மாரி படுத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஓகே டார்மிஸ், நான் இதோட இந்த ஒன் ஷாட் அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் மீண்டும் ஒரு அடுத்த உரையோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் சிடி. டாடா! பை பாய்.